களுக்கும் ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் எனது மாலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆஹ் போன மாதம் இருந்தவங்க ஆல்மோஸ்ட் ஒரு மேக்ஸிமம் க்ரௌட் இதில் இருக்காங்களா? எல்லாரும் இருக்காங்க ஐயா. இருக்காங்க ஐயா. ஹேண்ட் ரைஸ் ஒரு அக்னாலேஜ்மெண்ட் கொடுத்தீங்கன்னா, ஏன்னா போன மாசம் புதுசாக போன புதுசாக மாசம் யாரெல்லாம் கலந்துகிட்டீங்க? ஐயாவோட எது அவசியம், உடல் நலமா மனவளமான்ற தலைப்புல பேசி இருந்தாங்க. யாரெல்லாம் கலந்துக்கிட்டீங்கன்னு ஐயா வந்து கொஞ்சம் ஆனலைஸ் பண்ணாக்கா ஐயா கொஞ்சம் அதை வச்சுட்டு ஐயா அடுத்து என்ன கொடுக்கலான்றத சிந்திப்பாங்க. அதுக்காக தான் கலந்துகிட்ட எல்லாருமே நம்ம ஆனலைஸ் பண்ணலாம். எல்லாருக்குமே ஆனலைஸ் பண்ண தெரியும். எல்லாருமே கொஞ்சம் வந்து நீங்க கலந்துகிட்டு இருந்தா ஆனலைஸ் பண்ணுங்க. இன்ட்ராக்ஷனா எடுத்திருந்தாங்க ஐயா போன மாதமும். கேள்விகள் கேட்டுதான் நிச்சயமா. நமக்கு வகுப்பு எடுப்பாங்க. ஓகே, நிறைய பேர் புதுசாக இருக்காங்களோ, அதாவது போன மாதம் கலந்துக்காம போயிருக்காங்களோ, ஹேண்ட் ரைஸ் பண்ணாமல் இருக்காங்க, இல்லை வாய்ஸ் மட்டும் கேட்டுட்டு வேற வேலைகளில் இருக்காங்களா? ஏன்னா இது ஒரு முக்கியமான டாபிக்கு. இது அப்படி கவனிக்க முடியாது. சொல்றதே கவனிப்பு தான். மைண்ட் வந்து ஸ்டேபிளாக வச்சுக்கிறதுக்கு கவனிப்புன்னு சொல்றது. அப்போ நம்ம ஆடியோவா இது கேட்டுட்டு இன்னொரு வேலையை செஞ்சுட்டு இருந்தா சரியா உள்ள உட்காராது. அதனால தான் நான் கேட்டுக்கிறேன். புதுசா இருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம திரும்ப ஒரு ரீகேப் மாதிரி பண்ணிட்டு கண்டினியூ பண்ணலாம். மோஸ்ட்லி 70% மேல ஏற்கனவே வந்தவங்க தாங்க ஐயா வருவாங்க. ஆனா இங்க 30% கூட கை உயர்த்தலையே. அவர் ம், சரி. சரி, சரிம்மா, எல்லாத்தையும் லோவர் பண்ணிருங்க. கிளியர் பண்ணிடலாங்க. சரி. கிளியர் பண்ணி சரி. சரி, சென்ற மாதம் சென்ற செஷன்ல வந்து கலந்துக்கிட்டவங்க நான் சொன்ன விஷயங்கள்ல அஹ், ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா, மனம் உடல் ரெண்டுமே ஒன்று தான். அப்போ மனம் வந்து ஸ்டேபிளா, அதாவது சமன்பாடா வச்சுக்கிறதுக்கு, சமநிலையில் வச்சுக்கிறதுக்கு சில விஷயங்களை சொல்லி கொடுத்தேன். அதாவது ப்ரெசண்ட்ல இருக்கிறது. அப்புறம் உடல் வந்து நல்லா வச்சுக்கிறதுக்கு நான் அந்த 4G சொல்றது தான், அது எப்பவுமே சொல்றது தான். அப்போ நான் சொன்ன விஷயங்கள்ல அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணா மட்டும்தான் நம்ம அதுலேருந்து ஒரு ஃப்ரூட்ஃபுல்லான அவுட்புட் கிடைக்கும். நம்ம வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் மாறும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அப்போ கலந்துக்கிட்டவங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஏதாவது ரிசல்ட் இருந்துச்சா அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதை ஷேர் பண்ணுங்க. ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வணக்கம்மா, சொல்லுங்க. நீங்க அதாவது நெகட்டிவ் தாட்ஸ் ஓவர் திங்கிங் வரும்போது நீங்க வந்து அந்த ப்ரெசண்ட்ல இருக்கணும், பிடித்த விஷயங்களை செய்யணும்னு சொல்லியிருந்தீங்க. ம். அப்படி பிடித்த விஷயங்களை செய்யும் போது நாம அந்த விஷயத்தை வந்து கவனித்து செய்யணும். அந்த அந்த விஷயத்திலேயே நம்ம கவனம் முழுவதும் ஃபோக்கஸ் பண்ணணும். நீங்க இப்போ உதாரணமா ஒரு பாடல் கேட்குறோம் அப்படின்னு நம்ம கூடவே பாடிட்டு இருக்கும்போது அதை கவனிக்க முடியாது. அப்ப நிச்சயமா. அப்படி நம்ம அப்ப ஹம் பண்ணாம அதை கேட்கும்போது அதுல கவனம் முழுவதும் அதுல அந்த மனம் வந்து எண்ணம் ஓடாம அந்த ஒரு அனுபவம் கிடைச்சுதுங்கய்யா. நல்லது, நல்லதுங்கம்மா. சிறப்பு. அடுத்து வேற யாராவது? ஏன்னா நான் நான் பேசுகிற விஷயம் புரிஞ்சா மட்டும்தான், உள் வாங்கினா மட்டும்தான். இது ஒரு சொற்பொழிவு அப்படின்றது இல்லாமல் இன்ட்ராக்ஷனாக போன வாட்டி எதுக்கு வச்சுருந்தோம் அப்படின்னா, அது வாழ்க்கையில் அது பயன்படுத்தி அதில் வந்து வாழ்க்கை மாற்றம் அடைஞ்சவங்க எக்கச்சக்கமான பேர். அப்போது அதில் ஒரு சேஞ்ச் தெரிஞ்சுதா அப்படின்னு தெரிஞ்சா திரும்ப ரீகேப் பண்ணாமல் நான் அடுத்து இது எப்படி மேம்படுத்தலாம் அப்படின்றதுக்குள்ளே போயிடலாம். ஜெயந்தி பாலு கை தூக்கியிருக்கீங்க, சொல்லுங்க. ஜெயந்தி அம்மா. ஆ வணக்கம் ஐயா. வணக்கம்மா, சொல்லுங்க. எண்ணம் சொல் செயல் அது மூணும் ஒரு பாசிட்டிவாவே கொண்டுட்டு வர்றேன் ஐயா. நீங்க சொன்னது மாதிரியே ஆனா அது கடைபிடிக்கிறேன் ஐயா. நல்லா சரிம்மா. இருக்கு எ- ஐயா. என்ன மாற்றம் தெரிஞ்சது, அது ரொம்ப முக்கியம். எனக்குள்ள அந்த தாள் வந்து நிறைய ஓடிக்கிட்டே இருக்கும் ஐயா, எண்ணத்துல மனசுல. ம். பட் அது இப்ப குறைஞ்சிருக்கு ஐயா. நீங்க சொன்னீங்கல்ல பாசிட்டிவாவே நினைங்க, அந்த தாள் வந்தாலும் அந்த எண்ணம் வந்து நிறைய போகாம அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அடங்குறத உணர்ந்தேன் ஐயா. நல்லா உணர்ந்தேன் ஐயா. நன்றி அப்படியா? ஐயா. அது நீங்க நான் விழிப்போட இருக்க சொன்னது எனக்கு அத உணர்ந்தேன் ஐயா. அது நல்லா சரி. இருக்கு ஐயா மனசு.
இல்ல, நன்றி ஐயா. வாழ்க சரிங்க, வளமுடன். சந்தோஷம், நல்லது. நான் விழிப்போட இருக்க சொன்னேன், பாசிட்டிவாலாம் இருக்க சொல்லல. எண்ணங்கள் வரும், அதை கட்டுப்படுத்த முடியாது. அதுல இருந்து ஓவர் திங்கிங் பண்ணிடக்கூடாது. ப்ரெசென்ட்ல இருங்க. நிகழ்காலத்துல இருந்தீங்க அப்படின்னா இப்போ என்ன நடக்குதுன்ற மேல கவனம் செலுத்துனீங்கன்னா அந்த தேவையில்லாத ஓவர் திங்கிங்க்கு போக மாட்டோம் அப்படின்றதான் சொன்னேன். இது பண்ண பண்ண ஆமா பண்ண நம்மளுக்கு தேவையில்லாத தாட்ஸ் வராது. தாட்ஸை கண்ட்ரோல் பண்ணாமலே கண்ட்ரோல் ஆயிடும் அப்படின்றதான் சொன்னேன். பாசிட்டிவெல்லாம் திங்க் பண்ண சொல்லலை. ஆமா. ஸோ எந்த அதை இது ஒரு ஒரு சின்ன செயலும் சின்ன செய்யும்போது நம்ம பிரசன்ட்ல நிகழ்காலத்துல இருக்கணும்னு சொன்னீங்க. நிகழ்காலத்துல இருக்க அந்த செயல்ல நிகழ்காலத்திலேயே செய்யும்போது நமக்கு வேற தாட்டே வராது. அந்த ஓவர் நிச்சயமா. திங்கிங் வராதுன்னு சொல்லியிருந்தீங்கய்யா. ஆமா, நிச்சயமா. ஸோ அது ஆனா 24 மணி நேரமும் அப்படி முடியல. இல்லை, அதான் ஓ இப்போ இப்போ நான் கடந்த எப்போ பேசினேன் அம்மா? 21ஆம் தேதிங்கய்யா. ஒரு 15 நாளா? ஆ. 15 16 நாள் ஆயிருக்கு. இது 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 நம்ம எந்த அளவுக்கு இதை முயற்சி எடுத்து நம்ம இதை இம்ப்ளிமெண்ட் பண்றோமோ, இது ஒரு வேலையா இல்லாம நம்ம வாழ்க்கை மாற்றத்துக்கான ஒரு விஷயமா எடுத்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி நடத்துறோமோ, செய்யறோமோ, அவ்வளோ சீக்கிரம் ரிசல்ட் கிடைக்கும். உடனடியா ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்க வேண்டாம். அண்ட் பை பிராக்டிஸ், இது பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்க 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 இது வாழ்க்கை முறையா மாறிடும். அதுக்கப்புறம் வாழ்க்கையில நிறைய சேஞ்சஸ் இருக்கும். சரி, நம்ம திரும்ப இப்போ 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 கை தூக்காதவங்க, நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா இப்போ புதுசா நிறைய பேர் ஆட் ஆயிட்டீங்க அப்படின்னு நான் நம்புறேன். அப்படிதானே? அப்போ நம்ம பேசுற விஷயங்கள் என்ன, தாட்ஸ்னா என்ன, திங்கிங்னா என்னன்னு தெரியாத இருக்கிற ஆட்கள் கொஞ்சம் கை தூக்குனா நல்லா இருக்கும். சுத்தமா புரியல. சோமேஸ்வரி அம்மா, ஒன் பிளஸ் நாடு, மல்லிகா, நான் என்ன பேசுறேன்னே தெரியல. ஓகே. விஜயலட்சுமி அம்மா. ஓகே, இப்போ புதுசா இருக்கு நான் பேசுறது இல்லையா? சரி, ஓகே. நிறைய பேர், அதாவது எந்த அளவுக்கு வந்து கலந்துக்கிட்டோன்னு கை தூக்குனீங்கன்னா அதே அதே அளவு கலந்துக்கல அப்படின்னு கை தூக்கியிருக்கீங்க. இப்போ நான் அடுத்த விஷயங்களுக்கு போகணும் அப்படின்னா பேசிக்காக நான் இப்போ நம்ம அந்த ரீகேப் மாதிரி பண்ணால் மட்டும்தான் உங்களால் வந்து நான் என்ன பேசுகிறேன் அப்படின்றத புரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஹேண்ட் ரைஸ் எடுத்து விட்டுருங்கம்மா. சரி, இப்போ முடிஞ்சளவு சுருக்கமாக சொல்ல முயற்சி செய்கிறேம்மா. போன செஷனில் நான் என்ன பேசினேன் அப்படின்னா, இந்த மனம் அப்படின்றது முக்கியமாக நம்ம மெடிடேஷன் பண்ணுற ஆட்கள், தியானம் பண்ணுற ஆட்களுக்கு மனம், உடல் ரெண்டுமே ஆம், நான் கேள்வியாகவே கேட்டேன், அது இன்ட்ராக்ஷனாகவே கேட்டேன். அப்போ வந்து என்ன சொன்னீங்க அப்படின்னா, மனம் முக்கியம், இல்லை உடல் நலம் தான் முக்கியன்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அப்புறம் நம்ம அதை கன்க்ளூட் பண்ணோம், மனம் உடல் ரெண்டு ஒன்று தான். ஆம், மனசுல மாற்றம் ஏற்படும் போது உடல்ல மாற்றம் தெரியும். உதாரணத்துக்கு நம்ம வந்து ஒரு 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 பயந்துட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த பய உணர்வு உடம்புல வந்து ஒரு நடுக்கத்தை கொடுக்கும். சின்ன குழந்தைங்களா அந்த யூரின் போயிடுவாங்க. அப்போ மனசுல ஏற்படுற ஒரு தாக்கம், இல்லை மனசுல ஏற்படுற ஒரு மாற்றம் வந்து உடலை பாதிக்கும். இன்னொரு உதாரணம் சொல்லலாம். எப்படின்னா, ஒரு ஒரு ஆஃபீஸ்லேயோ இல்லை நம்ம பிஸ்னஸ்லேயோ வந்து நிறையா சிக்கல்கள் வருது, ஒரு பண பிரச்சனை வருது, இல்லை வந்து ஒரு நெருக்கடி வரும்போது நம்ம மனசில் ஏற்படுற ஸ்ட்ரெஸ்ஸுனால நிறைய பேர்த்துக்கு வந்து உடம்பு மெலிஞ்சு போயிடும். பிபின்னு சொல்லுவாங்களே அதெல்லாம் வந்துடும். ஃபிசிக்கலாக நிறைய சேஞ்சஸ் வரும். இல்லை, இது ஒரு பக்கம். அப்போ மனசில் ஒரு மாற்றம் வருது அப்படின்னா உடம்புலேயே அது பிரதிபலிக்கும். சில பேர்த்துக்கு வந்து இப்போ உடம்புல ஏற்படுற மாற்றங்கள் எப்படி மனசை பாதிக்கும் அப்படின்னா, ஒருத்தர் காய்ச்சல்ல படுத்துட்டாங்க, இல்லைன்னா வந்து தொடர்ச்சியாக ஒரு கொஞ்சம் தொந்தரவுனால ஒரு 10 நாள் படுத்துட்டாங்க ஒருத்தர் அப்படின்னா, அவரோட மனசு வந்து பலகீனமாயிரும் இல்லையா? அப்போ நம்ம அவங்கள போய் பார்க்க போகிறோம் அப்படின்னா, அவங்கக்கிட்ட நம்ம என்ன சொல்லுவோம்? மனசை தளர விடாதீங்கன்னு தான் சொல்லுவோம். உடம்ப தளர விடாதீங்கன்னு சொல்லுவோம் இல்லை இல்லை. அப்போது மனசு வந்து ம், பலகீனமாயிரும். உதாரணத்துக்கு நம்ம வீட்லயே வந்து நமக்கு ரொம்ப நெருக்கமான ஆட்கள் இருக்காங்க அப்படின்னா, உடம்பு சரியில்லாமல் போனாங்கன்னா கொஞ்சம் எரிச்சல் ஏற்படுற மாதிரி பேசுவாங்க, இல்லை ரொம்ப சோர்ந்து போயிடுவாங்க, எனக்கு எதாவது ஆயிடுமோன்னு பயப்படுவாங்க. ஸோ இந்த மனநிலையில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு, எமோஷன்ஸ்லாம் நிறைய இருக்கு. அதில் ஒரு 5 தான் நம்ம பிரதானமாக பார்க்குறோம். அப்போ இந்த உடல்ல ஏற்படுற தொந்தரவுனால
மனசுல பாதிப்பு ஏற்படும்ன்றத நம்ம பார்த்தோம். அப்போ உடல், மனம் 2மே ஒண்ணுதான். அக்குபஞ்சர் பொறுத்த வரைக்கும் நாங்க வந்து அப்படிதான் பார்க்குறோம். பாரம்பரிய மருத்துவங்களும் அப்படிதான் பார்த்துட்டு இருந்தது. அலோபதி மட்டும் தான் வந்து மனச வந்து வேற மாரி புரிஞ்சு வச்சிருக்கு. பிரெயின்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில ஹார்மோனல் சேஞ்சஸ்னாலயோ, இல்ல வந்து பிரெயின்ல ஏற்படுற மாற்றங்கள்னால வந்து மைண்ட் வந்து பிரச்சனை ஆயிடுது, பைத்தியமாயிடுறாங்க, இல்ல வந்து தூக்கம் இல்லாம போயிடுறாங்கன்றலாம் சொல்றாங்க. ஆனா அப்படி கிடையாது. மனம், உடல் 2ம் ஒரே நேர்கோடு தான். இப்ப நம்ம சிகிச்சை குடுக்கும்போதும், ஆ என்ன சொல்லுவோம்னா, மனசுல ஏற்படுற பிரச்சனைகள் உடம்புல பிரதிபலிக்கும். உடம்புல ஏற்படுற தொந்தரவுகள்னால மனசுல பிரச்சனை ஏற்படும்ன்றது தான் நாங்க பார்க்குறோம். அப்ப இது ஒரு விஷயம். இப்ப மனச அ ஸ்டேபிளா வச்சுக்கணும்ல. உடம்ப ஸ்டேபிளா வச்சுக்கிறதுக்கு 4G நம்ம சொன்னோம். அது நான் இப்ப கடைசியில திரும்ப நினைவூட்டுறேன், இந்த செஷன் முடியும்போது. மனச வந்து ஸ்டேபிளா வச்சுக்கிறதுக்கு சில விஷயங்கள். அப்போ மனச புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மனசுல ஏற்படுற அ எண்ணங்கள். இப்ப எண்ணங்கள் வந்து அ எப்படி இருக்கணும் அப்படின்றத போன டைம் பேசினோம். இப்ப சரி புதுசா வந்தாங்க. நீங்க சொல்லுங்க. எண்ணங்கள்னா என்ன? அத கட்டுப்படுத்த முடியுமா? தண்டபாணியா? எண்ணங்கள்னா என்ன? அத எப்படி கட்டுப்படுத்தலாம்? ஐயா சொல்லுங்க ஐயா, தண்டபாணி ஐயா. இல்ல இல்லைங்க. ஐயா வாழ்க வளமுடன். தண்டபாணி ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. எண்ணம் வந்துகிட்டு தான் எண்ணம் வந்துகிட்டு தான் இருக்கும் ஐயா. நம்ம தவத்தை நம்முடைய ஃப்ரீக்குவன்சி லெவல்ல தவத்து மூலியமா குறைக்க குறைக்க அலைச்சூழல் எவ்வளவு தூரம் குறைக்கிறோமோ அந்த எண்ணம் வந்து ரெடியூஸ் ஆகும். பல எண்ணங்கள், நிறைய 1000 எண்ணங்கள் வந்துகிட்டு தான் இருக்கும். 60,000 எண்ணங்கள் வந்துகிட்டு தான் இருக்கும். நம்மளுடைய மன அலைச்சூழலை குறைக்க குறைக்க தான் ஐயா எண்ணம் வந்து குறைய ஆரம்பிக்கும். இல்லைன்னா வந்துகிட்டு தான் இருக்கும். உயிர் இருக்கிற வரைக்கும் எண்ணங்கள் இருக்கதான் செய்யும் ஐயா. அது கருணையத்தின் மூலியமா ரிஃப்ளெக்ஷன் வந்துட்டு தான் இருக்கும். எவ்வளவு தூரம் பதிஞ்சுதோ வந்துட்டு தான் இருக்கும். அதை குறைக்கணும்னா தவம் தான் அதுக்கு ரொம்ப முக்கியம். அது குறைக்கக்குள்ள ஏதாவது ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் போது எண்ணமற்ற நிலையில அந்த அது உண்மையான தெய்வ நிலைப்பை அடையக்குள்ள ஒரு 20 நிமிஷம் இருக்க முடியுங்க ஐயா. வாழ்க்கை வளர்க்க மிக்க மகிழ்ச்சி ஐயா. நல்லதுங்க. அடுத்து செவ்வில். அடுத்து வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுங்க. செவ்வல் ஐயா? பேசிட்டேங்க ஐயா. நான் இப்பதான் ஐயா பேசினேன். இருக்குங்க ஐயா. அப்படியா? ஓகே ஓகே. முத்துலட்சுமி முத்துலட்சுமி நடராஜன் அம்மா. முத்துலட்சுமி நடராஜன் அம்மா, உங்களுக்கு அன்மைட் கொடுத்துருக்கேம்மா. விஜயலட்சுமி அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. எண்ணம் சொல்றது நம்மளை மீறி அதான் என்ன உற்பத்தி ஆகுற மாதிரி ஒரு நாளைக்கு 60,000 எண்ணங்கள் வரைக்கும் வரும்னு சொல்றாங்க. அதனால அது வந்து நம்ம கண்ட்ரோல்ல கிடையாது. அதை பத்தி நம்ம நினைக்க வேண்டாம். அதை வந்து வலுப்படுத்தி நின்று யோசனை பண்ணி அதை தாட்டா மாத்தணும்னா தான் நம்ம நம்ம இயக்கத்துக்கோ சொல் செயலுக்கா வரும். அதை விட்டுட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா போயிடும். இதுதான் பை நேச்சர் எங்களுக்கு புரிஞ்ச அளவு. சூப்பர். இப்ப பேசினது யாரு? விஜயலட்சுமி அம்மாங்களா? விஜயலட்சுமி அம்மாங்க ஐயா. முத்துலட்சுமிமா பேசுங்க. ஹலோ. சொல்லுங்கம்மா. சார், எண்ணம்ங்கிறது நம்ம பாஸ்ட்ல என்ன நடந்ததோ அதையும் ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகுமோ அதையும் நினைச்சு நம்ம எப்ப பார்த்தாலும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். சரி. இந்த எண்ணங்களை வந்து நம்ம வந்து கட்டுப்படுத்த முடியறதில்ல. முன்ன சொன்னாரு அவரு, அது மாதிரி நம்ம வந்து இது தியானம் பண்ற மூலியமா நம்ம வந்து குறைச்சிக்க முடியும். சரி சரி. ஓகே, சிறப்பு. அப்போ எண்ணங்கள் பத்தி ஓரளவுக்கு இருந்தாலும் ஒரு ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. அது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐயா சொன்ன தண்டபாணி சொன்ன மாதிரி எண்ணங்கள் வந்து கட்டுப்படுத்தவே முடியாதுதான். ஆமா, நம்மளோட இன்னும் விஜயலட்சுமி அம்மா சொன்ன மாதிரி நம்மளோட பாஸ்ட்ல இருந்து இருக்கிற விஷயங்கள்ல இருந்து எண்ணங்கள் வரும். நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து வரும். கரெக்டு தான். ஆனா எண்ணங்களை கட்டுப்படுத்துறதுக்கு தியானம் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சரி. ஆனா அத எண்ணங்கள பிடிச்சு அடுத்து வேற ஒரு விஷயமா கொண்டு போறோம் இல்லையா? ஆ அதுதான் நான் சொல்ற பாயிண்ட்.
அப்போ தாட்ஸ் இருக்கும், இன்னொன்று திங்கிங் அப்படின்னு ஒன்று இருக்கும். அப்போது தாட்ஸ் அப்படின்றது உதாரணத்துக்கு நான் நான் வந்து ஐஸ்கிரீம் சொல்கிறேன்னு வச்சுங்களேன். இப்போது இந்த வார்த்தையை சொல்கிறேன், ஐஸ்கிரீம் சொன்னோன்னே நம்ம மனசில் நம்ம ஏற்கனவே நம்ம சாப்பிட்ட ஐஸ்கிரீமோ, இல்லை முக்கியமான ஒரு ஐஸ்கிரீம் கடைக்கு போய் சாப்பிட்டதோ, இல்லை ஏதாவது ஒரு ஊரில் ஸ்பெஷலாக இருந்திருக்க ஐஸ்கிரீமாக இருந்திருக்கலாம், நம்ம வீட்டில் செஞ்ச ஐஸ்கிரீமாக இருக்கலாம். இந்த மாதிரி இமேஜஸ் வந்து இப்போ விழுந்துக்கிட்டே இருக்கும். இல்லைன்னா டிவியில் நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்த அந்த ஐஸ்கிரீமோட ஆடு, இதெல்லாம் வந்து இப்போ மனசுக்குள்ள விழுகிறதெல்லாம் தான் எண்ணம். இப்போ நம்ம மெமரி பாக்ஸில் இருக்குது, நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயங்கள் நம்ம இப்போ சொன்னோன்னே, இந்த வார்த்தையை சொன்னோன்னே, கீவேர்டு சொன்னோன்னே வந்து விழுகுது இல்லையா? உதாரணத்துக்கு கூகுளில் போய் சர்ச் பண்ணுறோம்ல, ஐஸ்கிரீம் அப்படின்னு போட்டோன்னே ஒரு 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 10,000 ரிசல்ட்டை கொடுக்குற மாதிரி இப்போ நம்ம மனசும் என் மைண்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த இந்த தாட்ஸ் மூலிமா நம்மளுக்கு இமேஜாக போட்டுட்ருக்கோம். இப்போ நான் வந்து நிறுத்திட்டேன். நான் இப்போ முன்னாடி ஒரு வார்த்தை சொன்னல, அது அது பேசுறது நிப்பாட்டியாச்சு. இப்போ அடுத்து திங்கிங் அப்படின்றது யோசிக்கும் போது, திங்கிங் அப்படின்றது இப்போ நான் சொன்ன அந்த கீவேர்டை பிடிச்சி யோசிக்கிறது. உதாரணத்துக்கு நான் இப்போ எனக்கு ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னா, அது எங்கே கிடைக்கும் அப்படின்னு, எத்தனை மணி கிடைக்கும், மணி 7 ஆச்சு, கடை இருக்குமா இல்லையா, இப்போ போனால் என்ன கிடைக்கும், என்ன ஃப்ளேவர் கிடைக்கும்னு யோசிக்கிறது நல்ல விஷயம். இது திங்கிங். அப்போ தாட் உருவாகும். அந்த தாட்ல தேவையுள்ள தாட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவை உள்ளது நம்ம யோசிச்சு அதை செயல்படுத்துறது தேவையுள்ள திங்கிங் சொல்லுவோம். இப்போ ஐஸ்கிரீமை வந்து தயாரிக்கிறது எங்க தயாரிக்கிறாங்க, எப்படி நம்மளுக்கு வந்து சேருது, நம்ம போன ஐஸ்கிரீம் தருவாங்களா, கெட்டு போன ஐஸ்கிரீம் கொடுத்துருவாங்களா, இப்போ இப்படி போகாமலே ஒரு இடத்துல உட்காந்து மணிக்கணக்கா யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது, திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறது ஓவர் திங்கிங். அப்போ ஒரு தாட் உருவாகுது, அது தேவையா இருக்கு அப்படின்னா அந்த தாட்டை எடுத்து யோசிக்கிறது, தேவையுள்ள யோசனையா மாற்றி அதை செயல்படுத்திட்டோம் அப்படின்னா அது தேவையுள்ள திங்கிங் கூட முடிஞ்சிடும், அது செயல்பட்டுரும். அப்போ அது அது நம்ம வாழ்க்கைக்கு தேவையானதான் மாறிடும். அதுவே பிடிச்சி வச்சு நம்ம கண்டதை யோசிச்சுட்டு அதை பற்றி நடக்காத ஒன்று நடக்க போகிறது, ஃப்யூச்சரில் என்ன நடக்கும்னே தெரியாத ஒரு விஷயத்த நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது ஓவர் திங்கிங்காக மாறிடும். இப்போ இந்த இந்த தாட்ஸுக்கும் உள்ள திங்கிங்க்கும் உள்ள வித்தியாசம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நீங்கள் அப்படியே யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் பேசி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் இதை செயல்படுத்தணுன்றதான் என்னோட ஒரு முக்கியமான ஒரு வேண்டுகோள்னு சொல்லுவேன் நான். ஒரு சொற்பொழிவுனா நம்ம பேசிட்டு கடந்துடுறோம், எப்பயாவது வாழ்க்கையில் எங்கேயாவது அது பயன்படும், எங்கேயாவது நம்ம திரும்ப பேசுறதுக்கு பயன்படும். ஆனால் நான் பேசுகிற விஷயங்கள் வந்து இன்னொருத்தரோட லைஃப்பில் இம்பேக்டாக மாறி அது அது மாற்றத்துக்கு உள்ளாகணும் அப்படின்றது தான் என்னோட மோட்டோவே. நான் பேசுகிற எல்லா இடங்களையும் சொல்கிறது தான். நான் உடல் சம்மந்தமாக பேசினாலும் சரி, நோய்கள் சம்மந்தமாக பேசினாலும் சரி, மனம் சம்மந்தமாக பேசினாலும் சரி, ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்றது தான் நான் என்னோட குறிக்கோளாகவே இருக்கும். அதனால தான் இன்ட்ராக்ஷன் மோடில் இருக்கும். ஜூமில் நடந்தாலும் நான் கேள்விகளை கேட்பேன், புரிதல் இருக்கா இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம பேசுவோம். அப்போது இந்த தாட்ஸ் அப்படின்றது கட்டுப்படுத்த முடியாது, திங்கிங் அப்படின்றத நம்மளால் கட்டுப்படுத்த முடியும். அப்போது அந்த திங்கிங் வந்து தேவையுள்ள திங்கிங் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்கு முதல்ல அது தேவை உள்ளதா, நம்ம இது செயல்படுத்தணுமா அப்படின்றது நம்ம எப்படி தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னா, நம்மளோட நிகழ்காலத்தில், அதாவது ப்ரெசண்ட்டில் இருக்கிறது ரொம்ப 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 முக்கியம். அப்போது இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன் இல்லையா, இப்போ நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கும் போதே என்னோட சிந்தனை வந்து நைட்டு என்ன சமைப்பாங்க வீட்டில், ஓகே இது சமைச்சிட்டு இருக்காங்களான்னு என்னோட சிந்தனை வேற பக்கம் போச்சுன்னா என்னோட பேச்சில் கவனம் இல்லாமல் போயிடும் இல்லையா. இப்போ நீங்கள் வந்து என்ன கேட்டுட்டு இருக்கீங்க, எனக்கு நிறைய ஃபேன் தான் தெரியுது, சீலிங் தான் தெரியுது. இப்போ ஃபோனை வச்சுட்டு வேற ஒரு வேலையை செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா, கவனம் இங்கே இல்லை அப்படின்னா நான் என்ன பேசினேன்றது தெரியாமல் போயிடும். இல்லை என்ன கவனிச்சுக்கிட்டே நம்ம 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 சிந்தனை வேற பக்கம் ஏதோ ஒன்று, நாளைக்கு என்ன நடக்கும், நாளைக்கு என்ன நடக்கும், நம்ம காலையில் சீக்கிரம் எந்திரிப்போமா இப்படின்ற யோசனை, தேவையில்லாத யோசனைக்கு போனோம் அப்படின்னா நம்ம ப்ரெசண்ட்டை விட்டுருவோம். அப்போ முக்கியமாக ஒரு ஒரு தாட் உருவாகுதுன்னா தேவையுள்ள திங்கிங் அதை மாற்றணும். தேவையில்லாத திங்கிங்கை கண்ட்ரோல் பண்ணிட்டோம் அப்படின்னா, அது எப்படி கண்ட்ரோல் பண்ணுறோன்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்போ ப்ரெசண்ட்டில் இருக்கிறது, கடந்த காலத்தை யோசிக்கக்கூடாது, ஃப்யூச்சரையும் அதாவது வருங்காலத்தையும் யோசிக்காம இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றது மேலே கவனம் செலுத்த செலுத்த செலுத்த, உதாரணத்துக்கு நம்ம என்ன செய்யணும்னு போன வாட்டி சொன்னேன், நமக்கு பிடிச்ச விஷயங்கள் நம்ம செய்ய 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 நமக்கு வந்து இந்த ப்ரெசண்ட்டில் இருக்கிறது ஒரு ப்ராக்டிஸாக மாறிடும். இப்போ உதாரணத்துக்கு நிறைய பெண்கள் இருக்கீங்க,
சமைக்கிறது ஒரு கலை. நாங்கெல்லாம் போய் கிச்சனில் வந்து ஒரு விஷயத்த சமைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். எது எங்கே இருக்குன்னு முதல்ல தேடி எடுக்கணும். அதுக்கப்புறம் கரெக்டாக அந்த நேரத்துக்கு போடணும். நாங்களாம் 5 விசலுக்கு வந்து அலாரம் வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கணும். நீங்களாம் வந்து எங்கே கவனம் இருந்தாலும் அந்த 5 விசல் முடிஞ்சோன்னு போய் ஆஃப் பண்ணிடுவீங்க இல்லையா? உப்பு கரெக்டாக போடுறது, அது கரெக்டாக அது வந்துடும். அப்போது உங்களுக்கு இயல்பாக ஒன்று மாறிடுச்சு அப்படின்னு வச்சுங்களேன். ஒரு விஷயம் இயல்பாக பழகிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து அது அது வந்து யாருனாலையும் மாற்ற முடியாது. அதனால வந்து ப்ரெசென்ட்ல இருக்கிறதுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ அந்த பிடிச்ச விஷயங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரியான பிடிச்ச விஷயங்கள் இருந்தது. போன வாட்டி கேட்கும்போது சில பேர் தோட்ட வேலைகள் பிடிக்கும்னாங்க. சில பேர் சமைச்சு கொடுக்கறதே எனக்கு பிடிச்ச விஷயங்க அப்படின்னாங்க. சில பேருக்கு விளையாட்டு பிடிக்கும்னாங்க. ஸோ சில பேருக்கு தியானம் பிடிக்கும் அப்படின்னாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் பிடிச்ச விஷயங்களை தினந்தோறும் கவனிச்சு ப்ரெசண்ட்ல இருந்து கவனிச்சு செய்ய 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 இந்த ஓவர் திங்கிங் பக்கம் போகாது அப்படின்றதான் புரிஞ்சுக்கலாம். அது போக தேவையில்லாத தாட்ஸ் வராது. இப்போ ஐயா சொன்னாங்க தாட்ஸை கண்ட்ரோல் பண்றதுக்கு தியானம் பண்ணணும் அப்படின்றது. நான் சொல்ற விஷயங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்க தியானம் வந்து காலையில ஒரு 1/2 மணி நேரம் பண்றீங்கன்னு வச்சுங்களேன். அந்த தியான நிலையில முழு நாளும் இருக்கிறதுக்கு நான் சொல்ற விஷயம் உதவியா இருக்கும். இப்போ யோசிச்சு பாருங்க, நம்ம தியான நிலைக்கு போய் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் தியானம் பண்ணி அந்த அந்த நிலையில இருக்கிறது யாராவது ஒருத்தர் 2 பேர் சொல்லுங்க. தியான நிலையை அந்த முழு நாள் மெயின்டைன் பண்றதுக்கு ஏதாவது வழி இருக்கா? நான் போன வாட்டியே சொன்னேன், ஒருத்தர் மெடிடேஷன் பண்ணுவாங்க. காலையில 20 நிமிஷம் ரொம்ப அமைதியா அப்படியே இருப்பாங்க. முடிச்ச உடனே பொண்டாட்டிக்கிட்ட கத்துறது, வேலைக்காரங்கிட்ட கத்துறது, வேலை வேலை செய்யற இடத்துல போய் கத்துறது, அவங்களோட மனநிலையே டோட்டலா வேற மாதிரி இருக்கும். ஆனா கேட்டா நான் தியானம் பண்றேன் அப்படின்பாங்க. தியானத்தோட முக்கியமான ஒரு கோர் விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம தியானம் பண்றது அந்த நேரத்துல மட்டும் தியான நிலையில இல்லாம மீதி இருக்கிற முழிச்சிருக்கிற விழிப்பு நிலையில இருக்கிற எல்லா இடங்கள்லையும் அந்த தியான நிலையில மெயின்டைன் பண்றது அந்த தியானத்தோட ஒரு விஷயம். நம்ம மெடிடேஷன் பண்றது எதுக்குன்னா முழு நாளும் அந்த தியான நிலையில இருக்க வைக்கிறது தான் நம்ம மெடிடேஷன் பண்றோம் இல்லையா? அதுக்கு தானே தியானம் பண்றோம். நம்மளோட முன்னோர்கள் நம்மளோட குருக்கள் எல்லாம் அப்படிதானே இருப்பாங்க. நம்ம பார்த்துருக்கோம்ல. நம்ம ஏன் இம்ப்ரெஸ் ஆகுறோம் அவங்கள? அதே நிலை மெயின்டைன் பண்ணுவாங்க. அந்த மனநிலை மெயின்டைன் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ நம்ம அந்த நிலையை அடையணும் அப்படின்னா பேசிக்காக நம்ம சில விஷயங்களை மாற்ற வேண்டியது இருக்கும். அந்த ஃபவுண்டேஷனுக்கு நான் சொல்கிற விஷயம் இந்த மனசை புரிஞ்சுக்கிறது. அதுக்கு ரொம்ப முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த தாட்ஸ். நீங்கள் தாட்ஸை பற்றி என்ன மாதிரியான புரிதல் இருந்தாலும் பரவாயில்ல, தாட்ஸ் தெரியும். ஆனால் இந்த தாட்ஸுக்கும் திங்கிங்க்கான இந்த டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இம்ப்ளிமெண்டேஷன் நம்ம வந்து அதை வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்துறதுக்கு உதவியாக இருக்கும். அதனால தான் நான் இந்த விஷயத்த வந்து சொல்கிறேன். அப்போது யோசனை தேவையுள்ள யோசனை, ஓவர் திங்கிங் தேவையில்லாத யோசனை. இங்கே இந்த குரூப்லேயே நம்ம தியானத்தை பற்றி பேசணும். ஆனால் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து என்னென்னமோ யோசனை வருதுங்க, மணிக்கணக்கில் டைம் கடந்துருங்க அப்படின்லாம் போன வாட்டி சொன்னாங்க. இப்போ கேட்டால் கூட ஹேண்ட் ரைஸ் பண்ணி சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அது மாறணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது ப்ரெசண்ட்டில் இருக்கிறது. அதுக்கு முதல்ல தாட்ஸை நீங்கள் கண்ட்ரோலும் பண்ண வேண்டாம், ஒன்றுமே பண்ண வேண்டாம். ஆனால் அந்த தாட்ஸுக்கு நமக்கு தேவை இருக்கா அப்படின்றத கவனிச்சிட்டிங்கன்னா போதும். தேவையில்லைன்னா பேசாமல் இருந்தீங்கன்னா போதும். இப்போ என்ன நடக்குதுன்றது மேலே கவனம் செலுத்தினீங்கன்னா போதும். இப்போ தாட்ஸுக்கும் திங்கிங்க்கும் வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதை இன்னும் எளிமையாக நம்ம வாழ்க்கையில் இன்னும் சில விஷயங்களை கடைபிடிக்கிறதுனால நம்ம வந்து எப்படி வந்து இன்னும் மேம்படுத்தலாம் நம்மளோட மனசை வந்து ஒரு சமநிலையாக வச்சுக்கிறதுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணும் அப்படின்றத அடுத்தடுத்து நான் பேசலாம். ஸோ இப்போ நான் சொன்ன விஷயங்கள ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க, ஹேண்ட் ரைஸ் பண்ணி கேளுங்க. சீக்கிரம், டைம் இல்லை. முத்துலட்சுமிம்மா சொல்லுங்க. வாழ்க வளமுடன் ஐயா. ஆமாம் சொல்லுங்கம்மா. காலையில் நாங்கள் 1/2 மணி நேரம் நான் தியானம் பண்ணுறோம். ம் முடித்த உடனே நீங்கள் சொன்ன மாதிரி கோபம் தான் வருது. ஏன் கோபம் வருதுன்னாங்க, வீட்டில் உள்ள மெம்பர்ஸ் வந்து எந்த வேலையை அவரவர் வேலையை டைம்லி செஞ்சுக்கிட்டா பரவாயில்ல, அவங்க செய்யறதில்ல. அவங்களை சரி செய்ய வைக்கிறதுக்காக கோபம் வருது. சரி ஓகே ரைட். இதுக்கு சூப்பரான ஒரு இது பதில் இல்லை.
அந்த நம்ம நம்ம மனசை எப்படி ஷிஃப்ட் பண்ணும் அப்படின்றத நான் சொல்றேன். நான் ஒருவேளை சொல்ல மறந்துட்டேன்னா யாராவது ஒருத்தர் எனக்கு முடிக்கும் போது ஞாபகப்படுத்துங்க. சரிங்க, நான் நோட் பண்ணி கூட வச்சுக்கிறேன். ம். அது அடுத்து ஐயா சொல்லுங்க. ஏன்னா அதே மாதிரி ப்ரெசண்ட்ல இருக்கணுங்க ஐயா. அந்த மன அலைச்சூழல நம்ம அந்த அகத்தாய்வு செய்ய செய்ய நாம அந்த குணங்கள்லாம் நம்ம எவ்வளவு தூரம் வந்தாலும் அந்த ஐயா மியூட் ஆயிடுச்சு, மியூட் ஆயிடுச்சு. ஐயா வாழ்க்கை வளமுடன்மா. இப்பதான் ஐயா ஐயா வந்துருச்சு. சொல்லுங்க. ஆ நம்ம தவம் பண்றோம், அந்த மன அலைச்சல் குறையுது. நம்ம அதுக்கு அகத்தாய்வுன்னு ஒண்ணு பண்ணணும். அகத்தாய்வுன்னு பண்ண பண்ண அது குணங்கள் வந்து குறைய ஆரம்பிக்கும். நம்மளுடைய ஃப்ரீக்குவன்சி எந்த லெவல்ல இருக்கணும்னா நம்மளுடைய அந்த தவம் பண்ண பண்ண நம்மளுடைய மனோபலம் கூட்டிடும். எவ்வளவு தூரம் வந்து எதிர்பார்ப்புகள் நம்மளுக்கு இருந்தாலும் நம்மள அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியுங்க ஐயா. ஆனா அந்த இதை வந்து ப்ரெசன்ட்ல இருக்கணும். நம்ம எது இருந்தாலும் ப்ரெசன்ட்ல இருக்க இருக்க நம்ம வந்து அதே மன அழுத்தத்தை எடுத்துட்டு போய் எவ்வளோ தூரம் வந்தாலும் நம்மளுக்கு அதை பண்ணிக்கலாம் ஐயா. அது வந்து பொறுமைன்றது நம்ம கிட்ட இருக்கணுங்க ஐயா. பொறுமைன்னு இருக்கணும். தவத்துல வந்து நல்லா அகத்தாய் பண்ண பண்ண நம்மளால அது பண்ண முடியுங்களா ஐயா. அதே சாயங்காலம் வரைக்கும் இருக்கணும்னா இருக்க முடியும். அந்த பக்குவன்றது நம்மளுக்கு ஏற்படுது ஐயா. ஐயா இல்ல, நான் கேட்ட அது வந்து திரும்பவும் சொல்லிக்க விரும்புறேன். தாட்ஸுக்கும் திங்கிங்க்கும் உள்ள வித்தியாசம் புரிஞ்சிருச்சா? புரிஞ்சுதுங்க ஐயா. நம்ம ஆ ஆ அது அதுதான் நான் புரிஞ்சுதுங்க ஐயா. நான் நான் என்ன சொல்ல வரேன்னா, தவம் இருக்கலாம், ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரியான ப்ராக்டிஸ்ல இருப்பாங்க. ஆனா இந்த மனசுல என்ன நடக்குதுன்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் பேசிக்கா இப்போ தவம் பண்ணலாம். தவம் பண்ணி நீங்க சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரியான தவம் இருக்கும். இப்போ இப்போ மெடிடேஷன்ல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. ஆனா அதோட கோர் என்ன, நம்ம சொல்ல வர பாயிண்ட் என்ன, இந்த தவ நிலையில நம்ம எப்பவுமே இருக்கணும்ன்றதானே சொல்ல வராங்க. இல்ல அந்த 20 நிமிஷம் இருந்தா போதுமா? எப்பவுமே இருக்கணும் ஐயா. அது மெயின்டைன் பண்ணணும்ல. முழு ஆமா. நேரமும் நம்மளோட மனசை வந்து அந்த தவநிலையில இருந்தா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அது ஒரு gift இல்ல. நான் வந்து அது ரொம்ப என்ன சொல்றது, சாதாரணமா சொல்லிட்டேன். ஆனா அது 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 கிடைச்சிருச்சுன்னா யோசிச்சு பாருங்களேன். ஹோல் டே நீங்க அந்த தவநிலையில இருக்கீங்க. ஆனா அன்றாட வாழ்க்கையில எல்லா வேலையும் செஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது அது எவ்வளவு பெரிய gift. ஸோ அதைத்தான் நான் அந்த பாயிண்ட் தான் நான் சொல்ல வரேன். இருங்க தெளிவுபடுத்திடுவோம். அடுத்து மல்லிகா. மல்லிகாம்மா. ஐயா வாழ்க வளமுடனுங்கய்யா. ஐயா அப்ப வணக்கம். வந்து நான் தவம் பண்றப்ப நம்ம அமைதியா இருக்கோம் ஐயா. அப்புறம் வெளியே வந்தோடனே நம்மளுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த பேசுறப்ப அது அந்த தவம் வந்து அப்படியே எவ்வளவுதான் என் மைண்டுக்கு செட் பண்ணாலும் கோவம் வந்துடுது. அதை எப்படி மாத்திக்கிறதுன்னு தெரியல. ரெண்டாவது வந்து நம்ம தூங்குறப்ப நம்ம தூங்கணும்னு நினைக்கிறோம். ஆனா ஒரு நாள் தூங்கிடுறோம், ஒரு நாள் வந்து ஏதாவது ஒரு நம்ம எதுவும் நினைக்க கூடாது, நினைச்சா கூட திருப்பி நம்மளுக்கு வந்து நம்ம தேவையில்லாதெல்லாம் நம்ம மனசுல வந்து ஓடிட்டே இருக்கு. அதனால அன்னைக்கு ஃபுல்லா தூங்க முடிய மாட்டேங்குது. இதை எப்படிங்கய்யா சரி, மாத்திக்கிறது? நான் சொல்றேங்கம்மா, சொல்றேன். அடுத்து பிருந்தா சிவா. நன்றிங்க. வாழ்க வளமுடன். அம்மா பிருந்தா சிவமா. ஐயா வாழ்க வளமுடன். எனக்கும் வணக்கம் அதே சொல்லுங்க. கொஸ்டின் தான். இப்போ நம்ம மெடிடேஷன் பண்றோம். நம்ம ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல இருக்கோம். ஒரு பீஸ்ஃபுல்லாவும் இருக்கும், ஒரு பாசிட்டிவா இருக்கும். பட் பாஸ்ட்ல நடந்த ஏதாவது விஷயத்த ட்ரிகர் பண்றாங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்னு வச்சுக்கோங்களேன். அப்ப வந்து அந்த டைமிங்ல நம்ம ஆல்ரெடி ஹர்ட் ஆயிருப்போம். நம்ம நம்ம அத வந்து பேலன்ஸ் பண்ணி கிராஸ் பண்ணி வந்திருப்போம். ஆனாலும் அவங்க திரும்ப ஞாபகப்படுத்தி, இப்போ நம்ம வந்து நல்லா இப்ப சுறுசுறுப்பா இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். திடீர்னு நீ ரொம்ப லேசியா இருக்க அப்படின்னு சொல்லி அவங்க எப்பயோ இருந்தது. இப்ப ஆக்சுவலி நம்ம ரொம்ப ஆக்டிவா தான் இருக்கோம். அப்ப அவங்களால அத மறக்க முடியாது. நம்ம தான் மாறிக்கிட்டு இருக்கோம். அவங்க வந்து ஃபர்ஸ்ட் நம்மள பத்தி அவங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கும்ல. அத எப்படி நாம வந்து கடந்து வர்றது? முக்கியமா சூப்பர். க்ளோஸா உள்ள பேரண்ட்ஸோ, நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸோ அவங்களுக்கு தெரியாது நம்ம மெடிடேஷன் பண்றோம். நம்ம இவ்வளவு பாசிட்டிவா மாத்திக்கிறோம்னு அவங்களுக்கு தெரியாது. அது நம்ம எப்படி நிச்சயம். ப்ரூவ் பண்ண முடியுமா ஒவ்வொருத்தவங்களுக்கும்? அதுதான் இப்போ அந்த அந்த இந்த விஷயம் நீங்க கேட்ட விஷயத்துக்குன்னே நான் அந்த டாபிக் வச்சிருக்கேன். சரி. கட்டாயம் நான் முடியும் போது எனக்கு எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு கிளாரிஃபை ஆயிடணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம் ஆக்சுவலி. பேசிடுவோம் நம்ம. அது மீறி டவுட் வந்ததுன்னா சொல்லுங்க, நான் நான் கிளாரிஃபை பண்றேன். ஓகே. இப்போ தேங்க்யூ. ஜெயகிருஷ்ணன் சொல்லிட்டு நம்ம அடுத்து இந்த தாட்ஸ் அண்ட் திங்கிங்கை கிளாரிஃபை பண்ணிட்டு நம்ம டாபிக் உள்ள போயிடுவோம். ஜெயகிருஷ்ணன் ஐயா அட்மிட் கொடுத்துருக்கேன் பாருங்க. ஐயா வாழ்க வளமுடன். வணக்கம். அந்த இது சொன்னீங்க, அதாவது இந்த தாட்ஸ் திங்கிங்க சொல்லும்போது
ம். என்னென்ன திங்கிங்ல வந்து ப்ரெசென்ட்ல இருந்தாலும் கூட ஆல்மோஸ்ட் திங்கிங்னு நினைச்சுக்கிட்டே அந்த சமநிலையில இருந்துட்டு இருந்தாலும் கூட ஏதோ ஒரு சூழ்நிலை யாராவது சீண்டிட்டாலோ ஏதோ ஒரு இதை நான் உதாசீனப்படுத்திட்டு உடனே அடுத்த திங்கிங்ல போனா அது ஒரு நல்ல பழக்கமாங்கிறதா உங்களுக்கு தெரிஞ்சுட்டு ஆசைப்படுறேன். சரி. திங்கிங் போனா நல்ல பழக்கமான்னு கேக்குறீங்களா? அதாவது இப்ப இல்ல. யாராவது நம்மள வந்து இருந்தாப்புல இருந்து சீண்டுறாங்க, நம்ம ம். பிரசன்ட்ல இருந்துகிட்டு இருக்கோம், அந்த ம். திங்கிங்ல இருந்துகிட்டு இருக்கோம். ஏதோ ம். ஒரு சூழ்நிலை, ஏன்னா இயற்கையான வாழ்க்கையில பலவிதமான பிரச்சனைகள் எல்லாம் வந்து போயிட்டு தான் இருக்குது. அடுத்த நிச்சயமா, ஒரு நிச்சயம். நிமிஷத்துல இருந்து அதை மறந்துட்டு இந்த திங்கிங்ல இருந்தா அது ஒரு நல்ல ஒரு பழக்கத்துல வர்றது மாதிரி இருக்குமாங்கிறத உங்கள்ட்ட கேட்க ஆசைப்படுறேன். சரி, சரிங்க. சரி. ஓகே. இப்போ ஓவராலா நெறைய பேத்துக்கு என்ன பிரச்சனையா இருக்குன்னா, நம்ம பிரசன்ட்ல இருக்கோம், நம்ம தியானத்துல இருக்கோம். இருந்தாலும் வந்து நம்ம வாழ்க்கையில பிரச்சனைகள் இருக்கத்தானே செய்யுது. இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டது அதுதான். அதுக்கு வந்து தியானம் பண்ணணும் அப்படின்றது இல்லாம, நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க வந்து இந்த தாட்ஸ் நம்மளுக்கு வர தாட்ஸ் இல்லன்னா நம்மகிட்ட பேசுறாங்கன்னு வச்சுக்கங்களேன். ஒருத்தர் வந்து நம்மள ட்ரிகர் பண்றாங்கன்னு சொல்றாங்கல்ல. இதுவுமே ஒரு தாட் தானே. இப்போ லேசியா இருக்கேன்னு சொன்னாலும் நம்ம நம்ம வந்து மறுபடியும் எங்க போயிரும்? எங்கேயோ போய் நம்மள ட்ரிகர் பண்ணத இல்ல நம்ம வந்து நம்மள வந்து ஹர்ட் பண்ண விஷயத்த புடிச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் அதை யோசிக்கிறோம். திங்கிங்க்கு கொண்டு போறோம். அந்த திங்கிங் தேவையில்லைன்னு சொல்றேன். நமக்கு செயலுக்கு தேவையா அப்படின்றது கவனிங்க. ஒரு பேசின விஷயம், ஒரு ட்ரிகர் பண்ண விஷயம் நம்ம செயலுக்கு தேவையா? இப்ப பண்றதுக்கு தேவையா அப்படின்னா, அத பத்தி யோசிங்க. உதாரணத்துக்கு ஒரு டிராவல் பண்றோம். நான் போன வாட்டி இந்த உதாரணம் சொன்னேன். டிராவல் பண்றோம். சென்னை போணும். அப்ப சென்னை கிளம்பி வா அப்படின்னு ஒரு 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 மீட்டிங்க்கோ எதுக்கோ கூப்பிடுறாங்க. சென்னை கிளம்பி போறதுக்கு. இதுக்கு வந்து என்ன திங்கிங் தேவை? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து எதுல போலாம்? நம்மளோட லக்ஸரிக்கு ஏத்த மாரி, இல்ல வந்து நம்மளோட தேவைக்கு ஏத்த மாரி, நம்ம நம்ம பொருளாதார சூழலுக்கு ஏத்த மாரி ட்ரெயின்லயா, பஸ்லயா, கார்லயா அப்படின்றத பிளான் பண்ணணும். அப்ப அதுக்கப்புறம் டிக்கெட் புக் பண்ணணும். அதுக்கப்புறம் பொட்டி படுக்கையெல்லாம் எடுத்து வைக்கணும். நம்மளோட துணிமணிகள், அந்த அந்த போற இடத்துக்கு தேவையான விஷயங்கள எடுத்து வைக்கணும். இவ்வளவுதானே திங்கிங். இத தாண்டி அதிகபட்சம் என்ன கிளைமேட் எப்படி இருக்குன்னு யோசிப்பாங்க. அவ்வளவுதான். இப்போ தோராயமா இப்ப சம்மர் டைம்ல எப்படி இருக்க போகுது? வெயிலா இருக்க போகுது. அப்ப அதுக்கு என்ன நம்ம ஒரு ஏசி ரூமா புக் பண்ண போறோம். இல்ல சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனா ஏசி இருக்கான்றது கவனிக்க போறோம். அவ்வளவுதான். போற வழியெல்லாம் ஏசி இருக்கிற கேபா புக் பண்ண போறோம். இவ்வளவுதானே பண்ணணும். இது வந்து தேவையில்லை யோசனை. இது வந்து செயல்படுத்திட்டா செயலுக்கு போயிடுச்சுன்னா தேவையில்லை யோசனைன்னு முடிஞ்சிருது. ஆனா நெறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சென்னை போறோம். ஒருவேளை வெள்ளம் வந்துருச்சுன்னா, போற வழியில பஸ் டயர் பஞ்சர் ஆயிடுச்சுன்னா, இன்னைக்கோ நம்ம கேட்ட ஒரு நியூஸ், நம்ம போற பஸ் டிரைவர் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்தாருன்னா, ரொம்ப ஸ்பீடா ஓட்டுவாங்களே, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா, பஸ் டைமுக்கு போய் சேரலனா, இது தேவை இருக்கிறதா? அப்ப இது தேவை இல்லைன்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப தேவையில்லாத திங்கிங்குள்ள போகாம, ஒருவேளை பஸ் டயர் பஞ்சர் ஆயிடுச்சுன்னே வச்சுக்குவோமே, அது போகும்போது தானே தெரியும். அது அந்த டைம்ல பிரசன்ட்ல இருக்கும்போது தானே நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு தோணும். அது இப்பவே எப்படி நம்ம திங்க் பண்ணி முன்முடிவு பண்ண முடியும்? அப்போ ஒரு ஓவர் திங்கிங் எப்போ உருவாகும் அப்படின்னா, நம்ம தேவையில்லாத விஷயங்கள திங்க் பண்றதுனால, அதனால தான் சொல்றேன். ஒரு விஷயம் செயல்படுத்துறதுக்கு திங்கிங் தேவ. அத மீறி அங்க வேற வேலை இல்ல. நம்ம நிழல் காலத்துல என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கோமோ, அது மேல கவனம் செலுத்திட்டோம் அப்படின்னா, ஓவர் திங்கிங் வராது. ஸோ இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது. தாட்ஸுக்கும், திங்கிங்க்கும், ஓவர் திங்கிங்க்கும் உள்ள இந்த டிஃபரன்ஸ் நீங்க புரிஞ்சுட்டீங்க அப்படின்னா, பிரசன்ட்ல இருக்கிறது. இந்த பிரசன்ட்ல இருக்கிறது நெறைய பேர் என்ன நெனச்சுக்கிறாங்க அப்படின்னா, இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோமோ, அது மேல அந்த இப்போன்றதே நெறைய பேருக்கு என்ன அப்படின்னா, இன்னைக்குன்னு நெனச்சுக்கிறாங்க. இன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும், இன்னைக்கு நைட் வரைக்கும் நெனச்சுக்கிறாங்க. அது இல்ல. இப்போ அப்படின்றது இந்த இந்த க்ஷணம், இந்த நொடி. இப்ப நம்ம என்ன பண்றோமோ, அது மேல கவனம் செலுத்துறது. இப்ப நான் பேசிட்டு இருக்கேன். கேமராவ பார்த்து பேசணும். நான் வேற எங்கேயோ இப்படி உட்கார்ந்து யோசிச்சுக்கிட்டே பேசுறேன்னு வச்சுங்களேன். ஒரு இன்டராக்ஷன் இருக்குமா? இருக்காது இல்லையா? அப்போ கவனிச்சு பேசுறது. இங்க இங்க எத்தன பேர் ஹேண்ட் ரைஸ் பண்றாங்க? அ எத்தன பேர் ஆன்லைன்ல இருக்காங்க? அ நம்ம நம்ம பேசுற டாபிக் சரியா போயிட்டு இருக்கா? அப்படின்றது கவனிக்கும்போது தான் தெரியும். இப்ப இந்த கவனிப்பு அப்படின்றது, இது எல்லா நேரங்கள்லயும் இருக்கணும். நான் என்ன சொல்லுவேன்னா, நடக்கும்போது, நிக்கும்போது, நம்ம டிராவல் பண்ணும்போது, சமைக்கும்போது, டிரைவ் பண்ணும்போது, குளிக்கும்போது, இல்லையா? கவனம் இருக்கணும்ல. தண்ணி எங்க ஊத்துறோம்னு தெரியும்ல. அது சுடு தண்ணியா, பச்சை தண்ணியா, கலந்திருக்குமான்னு தொட்டு பார்த்தா தான் தெரியும். அப்போ இந்த மாரி விஷயங்கள்ல அப்பப்போ அன்றாட நம்ம செய்ற வேலைகள் மேல கவனம் செலுத்திக்கிட்டே இருக்க, இந்த ஓவர் திங்கிங்க்கு போமாட்டோம். அதுக்கு தான் நான் சொன்னது. உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாரியான பிடிச்ச விஷயங்கள். சில பேருக்கு புத்தகம் படிக்க பிடிக்கும். சில பேருக்கு வந்து விளையாட பிடிக்கும். சில பேத்துக்கு சமைக்க பிடிக்கும். சில பேருக்கு தோட்ட வேலைகள் பிடிக்கும். சில பேத்துக்கு வண்டி ஓட்டுறது பிடிக்கும்.
அந்த மாதிரி பாட்டு பாடுறது பிடிக்கும், சும்மா இருக்கிறதே சில பேருக்கு பிடிக்கும், சும்மா இருங்க அவ்வளவுதான். அப்போ அந்த மாதிரி விஷயங்களை நீங்க ப்ரெசென்ட்ல இருந்து அதை கவனிச்சு பிடிச்ச விஷயங்களை பார்த்து பார்த்து செய்யும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா இது பழக்கமாயிடும். ஓவர் திங்கிங்க்கு போகாது அப்படின்றத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்குங்க. அப்போ இது புரிய 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 நீங்கள் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணணும். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றுமே இல்லை. இப்போ தியானம் பண்ணணும்னு நினச்சா மட்டும் பத்தாது இல்லையா? நம்ம தியானத்துக்கு நேரம் ஒதுக்கி அதுக்கான வழிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணால் தானே தியானம் பண்ண முடியும். அதே போல் நம்ம வந்து தொடர்ச்சியாக இந்த 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 தாட்ஸ்லேருந்து பெரிய திங்கிங்க்கு ஓவர் திங்கிங்க்கு போகாமல் இருக்க நீங்கள் வந்து ப்ரெசண்ட்டில் இருக்கிறது ஒரு ஒரு முக்கியமான விஷயம். முத்துலட்சுமிமா, நீங்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க, என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? அன்மியூட் பண்ணுங்க. ம் முத்துலட்சுமி அம்மா. இப்போ நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்கல்ல, ஒரு இது சோம்பேறித்தனமாக இருக்கிறத பற்றி. நீ வந்து சோம்பேறின்னு ஒருத்தர் சொன்னாங்களா, ம் அவங்க வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னு இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டா தாங்க பரவாயில்ல. இம்ப்ரூவ் பண்ணலன்னா என்ன பண்ணுறது? இப்போ என்னை யாருனாலும் சோம்பேறின்னு சொன்னாங்களா, நான் வந்து ம் எப்படி வந்து ஆக்டிவாக இருக்கணும்னு நினச்சி நம்ம பண்ணிக்கிறோம். ம் நான் வந்து ஆக்டிவாக ப்ரெசண்ட்டில் தான் இருக்கிறது எப்பயுமோ. வேலை ம் செய்யும்போது கவனம் செலுத்தி கொடுத்துட்ருக்குறேன். இப்படி ம் நமக்கு வீட்டில் 5 பேர் இருந்தால் ஒருத்தரை மட்டும் இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தா அடுத்தவங்க ஒன்றுமே பண்ணாது இருந்தால் என்ன தான் பண்ணுறதுங்க? நம்மளும் தான் ஓகே. சொல்கிறோம், இப்போ பொண்ணுக்கிட்ட நீ ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கிற, அப்படி இருக்கப்படாதுன்னு. அவள் சரி. சொல்ல சொல்ல 40 இயர்ஸ் ஆகுது, இன்னும் மாறவே இல்லைங்க. சரி என்ன அம்மா, பண்ணுறது? வகுப்பு நிறைவுல நம்ம கேள்வி பதில் வச்சுக்கலாங்கம்மா. ஓகே ஓகே ம் மேடம். ஓகே ஓகே ஓகே. சரி. ஓகேம்மா, ஓகேம்மா, இல்லை, அதாவது வாழ்க வளம். நன்றிம்மா. அதாவது நம்ம நம்ம இப்போ இந்த தாட்ஸ் அண்ட் திங்கிங்கான டிஃபரன்ஸ் நீங்கள் தெரிஞ்சு ப்ரெசென்ட்டில் இருக்க 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 என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு வந்து இந்த தேவையில்லாத சிந்தனைகள் வராமல் போயிடும், கண்ட்ரோல் ஆகிடும். நம்ம கண்ட்ரோலே பண்ண வேண்டாம். தேவை இருக்கிறது மட்டும் வந்துக்கிட்டு இருக்கும். ஒருவேளை தேவையில்லாத சிந்தனைன்னு நினச்சாலும் பரவாயில்ல. இப்போ நிறைய பேத்துக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லிடுறேனே, நமக்கு தாராளமாக எல்லா விஷயங்களும் பண்ண தெரியும், தியானம் பண்ண தெரியும், இயற்கை வாழ்வியலில் இருக்க தெரியும். ஆனால் என்ன பிரச்சனை எங்கே வருது அப்படின்னா, இந்த இம்ப்ளிமெண்டேஷனில் பிரச்சனை வருது ஒன்று. இன்னொன்று, இந்த இந்த மனம் இருக்குல்ல, நம்ம கிட்ட இருக்க மனம் வந்து யாரோ அன்மியூட் ஆன மச்சு. ஓகே. நம்ம கிட்ட இருக்க மனம் இருக்குல்ல, இது வந்து புற சூழல் காரணமாக நம்மளை சுற்றி இருக்கிறவங்க அதோட சேஞ்சஸ்னால நம்ம மனசு பாதிக்கப்படுது. இதுதான் உண்மை ஆக்சுவலி. ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் சொல்கிற விஷயங்கள் இந்த தாட்ஸ் திங்கிங் ப்ரெசென்ட்டில் இருக்கிறது, இன்னும் சில விஷயங்கள் சொல்ல போகிறேன். அது பண்ணும்போது என்ன ஆகும்னா, உங்கள் மைண்டு காம் ஆகிடும். வெளியே என்ன நடந்தாலும், நம்ம எக்ஸ்டர்னலாக நம்மளை சுற்றி என்ன நடந்தாலும் நம்மக்கிட்ட மைண்டு வந்து ஒரு சஞ்சலம் இல்லாமல் பேலன்ஸ்டாக இருக்கும்போது நம்மக்கிட்ட பெரிய ஒரு 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 சேஞ்சஸ் நடக்காது, இன்டர்னலாக நடக்காது. அது உடம்பையும் பாதிக்காது, மனசையும் பாதிக்காது. அதுக்கு நம்ம இன்னும் சில விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்கு. அப்போ போன வாட்டி நான் நான் சொல்லும் போது இந்த விஷயத்த சொன்னேன்னா, ஆஹ், இந்த இந்த கேள்வி கேட்டேன்னா, நம்ம உலகத்துல ஒரே ஒரு ஆளை மாத்த முடியும், அது யாரு? உங்க எல்லாருனாலையும் ஒவ்வொருத்தரும் ஒரு ஆளை மாத்த முடியும். உங்க உங்க ஃபேமிலியில இருக்கிற ஆளுன்னு வச்சுங்களேன், அது யாரு? ஒருத்தரா சொல்லுங்க. சுரேஷ் சார் சொல்லுங்க. நம்மளே மாத்திக்க வேண்டியது ஐயா. சூப்பர்யா. அவ்வளவுதான், முடிஞ்சுச்சு. அடுத்து ராமச்சந்திரனையா. நான் ஆக்சுவலா லோயர் பண்ணிடலான்னு சுரேஷ் சார் சொன்னதே நானும் சொல்றதுக்கு இருந்தேன் சார். ரொம்ப தேங்க்ஸ் சூப்பர். சார். அதே தான் சார். நாம ஓகே, தான் சார் மாத்திக்கணும். ரொம்ப ரைட். தேங்க்ஸ் சார். அவ்வளவுதான். நான் நான் ரொம்ப இழுக்கும்னு நினைச்ச டைம் பரவாயில்ல, போதும். அப்போ இந்த இந்த உலகத்துல யாரை மாத்த முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மள மாத்திக்க முடியும். அந்த ஒரு ஆள் நம்ம தான். அப்போ மாற்றம் நம்ம கிட்ட, நம்ம சொல்றோம்ல, சாதாரணமாக சொல்லுவோம், மாற்றத்தை நமக்குள்ள கொண்டு வாங்க. ஒரு குப்பை போடுறது நம்ம கிட்ட, ஒரு சிவிக் சென்ஸ், அதாவது இந்த சமூகத்துக்காக ஒரு நல்லது செய்யணும் அப்படின்னா மாற்றத்தை நம்ம கிட்ட கொண்டு வாங்கன்னு சொல்ற மாதிரி, நம்ம வாழ்க்கையில மாற்றம் வரணும் அப்படின்னா நம்ம சில விஷயங்களை சேஞ்ச் பண்ண வேண்டாம், மாற்ற வேண்டாம், ஷிஃப்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். கொஞ்சம் கவனிங்க அப்படின்றது தான் சொல்கிறேன். அப்போது நம்ம 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 நம்மளை சுற்றி நிறைய வேலைகள் இருக்கும், சரிங்களா? நம்மளோட வேலை என்ன தெரியுங்களா? அங்கங்கே 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 கொஞ்சம் கொஞ்சமாக போய் பார்த்துட்டு வரது தான் பிரச்சனை. கவனம் வந்து செதற விடுறோம் தேவையில்லாத விஷயங்கள் மேலே. நான் என்ன சொல்கிறேன்,
நீங்க என்ன செய்றீங்களோ அது மேல கவனம் செலுத்துங்க. பிரசன்ட்ல இருங்க. நிச்சயமா உங்க லைஃப்ல உங்கள சுத்தி இருக்கிறவங்க, அதாவது நான் இப்ப என்னோட உலகம்ன்னு இருக்குன்னு வச்சுக்கங்களேன். நான் இருக்கேன். என்ன சுத்தி என்னோட குடும்பம் இருக்கு. என்ன சுத்தி என்னோட நண்பர்கள் இருக்காங்க. என்ன சுத்தி ஒரு சமூகம் இருக்கு. என்ன சுத்தி நெறைய பேஷண்ட்ஸ் இருக்காங்கன்னும்போது, என்கிட்ட ஒரு ஒரு சேஞ்ச் நடக்குது அப்படின்னா, இந்த என்ன சுத்தி இருக்கிற இந்த உலகத்துல நிச்சயமா மாற்றம் வரும். அத நாங்க அனுபவிச்சிருக்கோம். எங்கள சார்ந்தவங்க அனுபவிச்சிருக்காங்க. நான் சொல்ற இந்த விஷயத்த பயன்படுத்தினவங்க அனுபவிச்சிருக்காங்க. அப்போ இத வெறுமனே ஒரு 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 சொற்பொழிவ கேட்டுட்டு நம்ம வந்து வாழ்க்கையில சேஞ்சஸ் வந்துருமான்னா, கண்டிப்பா வராது. இம்ப்ளிமெண்ட் பண்ணா மட்டும் தான் வரும். அது இம்ப்ளிமெண்ட் பண்ணி நெறைய பேர் வாழ்க்கையில பெரும் மாற்றத்த அனுபவிச்சிருக்காங்க. ஸோ, அந்த பேசிக்கான விஷயத்த நான் சொல்லிட்டேன். இப்போ பொதுவா இந்த இந்த குழுவுல வந்து இந்த இந்த தேங்க்ஸ் சொல்றது, கிராட்டிட்யூட் அப்படின்ற விஷயம் இருக்குன்னு நம்புறேன். அப்போ அதனால நெறைய பேச வேண்டாம் அப்படின்னு நெனைக்கிறேன். உண்மதானம்மா? ஆமா? பானுமதிம்மா? ஆமாங்க ஐயா, ஆமாங்க ஐயா. அப்போ நன்றி நன்றி உணர்வ சொல்றது அப்படின்றது வந்து ஒரு இயல்பான விஷயமா இதுல ஒரு பிராக்டிஸாவே இருக்கிறதுனால, நம்ம எங்கெங்கெல்லாம் நன்றி சொல்றோம் அப்படின்றத மட்டும் கவனிங்க. நம்ம வந்து இறைவனுக்கு நன்றி சொல்றோம். ஓகே. ஆனா நம்ம வந்து ரொம்ப பெர்சனலா பக்கத்துல இருக்கிறவங்க, ஒரு அம்மாவோ, இல்ல வந்து ஒரு ஹஸ்பண்டோ, ஒரு ஒய்ஃபோ, ஒரு குழந்தைக்கோ, நம்ம வந்து நன்றி சொல்றோமா அப்படின்றத கவனிச்சு பாருங்க. நெறைய பேர் வந்து அது ஒரு கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கும். நம்ம அது ஒரு சடங்கா பண்றோம். ஆனா வந்து உண்மையாலுமே அது வந்து நம்ம அங்க அந்த நன்றி உணர்வ வெளிப்படுத்துறோமா அப்படின்றத பாருங்க. அந்த கிராட்டிட்யூட் அப்படின்ற விஷயத்த நம்ம வந்து சொல்றோமா அப்படின்றத பாருங்க. கண்டிப்பா நெறைய இடங்கள்ல நம்ம மிஸ் பண்ணிடுறோம். உதாரணத்துக்கு ஒரு பெட்ரோல் பங்க் போறோம் அப்படின்னா, அங்க ஒரு ஒரு பெட்ரோல் ஊத்துறவங்க நம்ம பெட்ரோல் ஊத்தி முடிச்ச உடனே நம்ம வந்து நம்ம வந்துர்றோம். இடத்துக்கு ஏத்த மாரி நம்ம அப்படி நடந்துக்கிறோம். அப்போ நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நமக்காக ஒரு சேவை செய்றாங்கன்னா, அது யாரு, என்ன அப்படின்றது இல்லாம, நம்ம பணம் குடுத்துருக்கோம், குடுக்கல, இல்ல அது அவங்களோட கடமையாவே இருக்கட்டுமே, சரிங்களா? நம்மளுக்கு ரொம்ப நெருக்கமானவங்களே இருந்தாலும், நமக்காக ஒரு சேவையை செய்றாங்க, நமக்காக ஒரு உதவி செய்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு நன்றி சொல்றது. அது வெறுமனே தேங்க் யூ, ரொம்ப நன்றிப்பா, ரொம்ப நன்றிம்மான்னு சொல்லி முடிக்காம, அவங்க என்ன வேலை செஞ்சாங்களோ அதுக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட் சேர்த்தி கொடுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நம்மளோட மனைவி நம்மளுக்கு வந்து ஒரு 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 பிரேக்ஃபாஸ்ட் நல்லா சமைச்சு குடுத்துட்டாங்க. இல்ல நல்ல ஒரு டிஷ்ஷ சமைச்சு குடுத்துட்டாங்கன்னா, "செம்மையா இருந்துச்சுப்பா! சூப்பரா இருந்துச்சு. சாப்பிட்டு அவ்ளோ ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாரி டேஸ்ட் சாப்பிட்டுன்னு" ஒரு காம்ப்ளிமெண்ட் குடுக்கலாம். அப்புறம் ஒரு பெட்ரோல் பங்க்குக்கு போறோம். இல்ல ஒரு டீ கடைக்கு போறோம். டீ டீ போட்டு குடுக்குறவரு வந்துட்டு, டீ நல்லா போட்டு குடுத்துட்டாரு. ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோட குடுத்துட்டாரு அப்படின்னா, அவருக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட் குடுக்குறது. என்ன காம்ப்ளிமெண்ட் குடுக்க போறோம் நம்ம? டீ ரொம்ப அருமையா இருந்துச்சுங்க. அத விட முக்கியமா நீங்க வந்து அந்த உங்களோட ஸ்மைல் வந்து ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி அது 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 நீங்க பண்ணி பாருங்க. சொல்லி பாருங்களேன். உங்களோட சிரிப்பு ரொம்ப அழகா இருக்கு. நீங்க குடுத்த டீ அத விட சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க. அது ஒரு ஃபீலிங்கோட நீங்க அவங்களுக்கு சொல்லி முடிக்கும்போது, அந்த அன்னைக்கு அவங்க லைஃப்ல நிச்சயமா ஒரு மாற்றம் வரும். அடுத்தவங்களோட வாழ்க்கையில நீங்க ஒரு பெரிய இம்பாக்ட்ட குடுக்குறீங்க. இப்ப நான் நான் வெறுமனே நான் படிச்ச விஷயங்கள் நான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி நான் வச்சுக்கிட்டு இருக்கிறத விட, நான் பல பேருக்கு சொல்லி போய் பல பேருக்கு வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்படும்போது, அவங்க வந்து சொல்லும்போது, "இது எப்படி இருக்கும்? சுபிட்சமால இருக்கும். அப்பா நம்ம நம்ம வந்த இந்த வாழ்க்கைய வாழ்றதுக்கு நமக்கு ஒரு பர்ப்பஸ் கிடைச்சிருச்சு." அப்படின்னு சொல்லும்போது எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இல்லையா? அப்போ இந்த நன்றி உணர்வ வெறும் நன்றின்ற வார்த்தையில முடிச்சுக்காம, நமக்காக அந்த அந்த உதவியோ, அந்த சேவையோ செஞ்சவங்களுக்கு நம்ம வந்து ம் ஒ மனமார அவங்களுக்கு வந்து சில வார்த்தைகள சேர்த்தி அந்த சர்வீஸ்க்கு வந்து ஒரு காம்ப்ளிமெண்ட் குடுக்கறது அ சிறப்பா இருக்கும். சரிங்களா? இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம். இப்ப இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? கிராட்டிட்யூட்ல எனக்கு தெரிஞ்சு பெரிய சந்தேகம் வராது. அப்படி சந்தேகம் வந்தா அது இப்பவே கிளாரிஃபை பண்ணிடுவோம். ஒரு 10 செகண்ட் டைம் தரேன். ஹேண்ட் ரைஸ் பண்ண. ஓகே. சரி. எல்லாத்துக்கும் புரிஞ்சிருச்சு நம்புறேன். அடுத்து வந்து அ ரொம்ப அ இப்போ இப்போ நான் நெறைய அ பெண்கள்ட்ட பேசுறேன். அ அவங்க வந்து சொல்ற விஷயம் என்னன்னா, என்ன புரிஞ்சுக்கவே மாட்றாங்க. ஹஸ்பண்ட்ஸ் வந்து புரிஞ்சுக்கவே மாட்றாங்க அப்டின்னாங்க. ஹஸ்பண்ட் போய் கேட்டா அப்டின்னா, ஒய்ஃப் நம்மள புரிஞ்சுக்க மாட்றாங்க அப்டின்னு சொல்றாங்க. இது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கு. இந்த தாட்ஸ், திங்கிங் மனசோட ஒரு இம்பேலன்ஸ்மென்ட் இல்லாம போறதுக்கு நெறைய காரணங்கள் வந்து இது ஒரு ஒரு பெரிய விஷயமா பேசப்படுது. அப்போ இதுக்கு தீர்வு என்ன அப்டின்னா, ரொம்ப சிம்பிள் தான். நம்பளோட இப்ப நான் நான் மனசுல ஒண்ணு நெனைக்கிறேன். நம்ம நெனச்சுக்கிட்டு இருக்கோம். நம்மள சார்ந்தவங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அது எப்படி? நான் மனசுக்குள்ள எனக்கு வந்து ஒரு ஒரு
ஒரு ஹல்வா வேணும்னு நினச்சிட்டு இருக்கேன், ஒய்ஃப் நினச்சிட்டு இருக்கிறாங்க. வீட்டுக்காரரு வந்துட்டார் வீட்டுக்கு. வேலை பிஸியை முடிச்சுட்டு நைட்டு வீட்டுக்கு வந்துட்டார். வந்தோடனே ஒய்ஃப் கேட்குறாங்க, ஏங்க உங்க கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க முடியாதா, ஒரு அல்வா வாங்கிட்டு வரதுக்கு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அங்கே சண்டை வருது, ஒரு ஒரு பிரச்சனை வருது இல்லையா. இது இது நான் அல்வான்றது சாதாரணமாக சொல்கிறேன். ஆனால் ஒய்ஃப் எக்ஸ்பெக்ட் பண்ணுறத ஹஸ்பண்ட் பண்ண முடியல அப்படின்றத நம்ம நிறைய நிறைய இடங்கள்ல பார்த்துருக்கோம். இல்லை ஹஸ்பண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறத ஒய்ஃப்னால கொடுக்க முடியல அப்படின்றத பார்க்கணும். இதில் ஏன் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, தனக்கு என்ன தேவை, இல்லை தனக்கு என்ன வேணும் அப்படின்றத, இல்லை தனக்கு என்ன ஷேர் பண்ண விரும்புகிறோம், நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ அப்பா அம்மா கூடயோ இல்லை வந்து இணையர் கூடயோ வந்து ஷேர் பண்ணால் மட்டும்தானே அடுத்தவங்களுக்கு தெரிய போகுது. இன்னொரு ஆள் நம்ம முன்னாடி இருக்காங்க, அது யாராக வேணாலும் இருக்கட்டும், அவங்கக்கிட்ட நம்ம ஒரு விஷயத்த கன்வே பண்ணாமல், நம்மளோட ஃபீலிங்ஸ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் அவங்களுக்கு எப்படி புரிஞ்சிரும்னு சொல்லுங்கள். புரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. நமக்கு வித்தியெல்லாம் தெரியாது, மைண்ட் ரீட் பண்ணுறதுலாம் தெரியாது நமக்கு, இல்லையா? அப்போது முக்கியமாக ஒரு ஃபேமிலிக்குள்ளே ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இல்லை வேறு ஒரு அப்பா அம்மா இவங்கக்கிட்ட, முக்கியமாக நம்மளை சார்ந்தவங்கக்கிட்ட நம்ம மனசார சில விஷயங்களை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன தேவை, ஏன் வந்து இந்த பிரச்சனைகள் வருதுன்றது நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். அப்போது உங்களோட ஃபீலிங்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ பண்ணாமல் லைஃப்பில் வந்து எந்த ஒரு மாற்றமே வராது. அந்த சண்டை வரத்தான் செய்யும். அவங்க நம்மளை புரிஞ்சுக்கலன்னுவாங்க, நம்ம அவங்கள புரிஞ்சுக்கலன்னுவாங்க. இப்படி மாறி மாறி பிரச்சனைகளை வரதான் செய்யும். இதில் ஏதாவது சந்தேகம் இருக்கா? அதே 10 செகண்ட் தரேன். சந்தேகம் இருந்தால் கை தூக்குங்க. இந்த இந்த ஃபீலிங்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுல யாருக்காவது சந்தேகம் இருக்கா? முத்துலட்சுமிமா? முத்துலட்சுமிமா சொல்லுங்க. சார் நீங்கள் சொல்கிறீங்க எப்போ பார்த்தாலும் நன்றி உணர்வோட நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும்னு சொல்கிறீங்க. நம்ம ம் 1000 வேலை செய்கிறோம், 1000 வேலை நமக்கு செஞ்சு கொடுக்குறாங்க. எப்படிங்க சார் சொல்லிக்கிட்டு இருக்கிறது? ஒவ்வொரு டைமும் நம்ம நன்றி நன்றி நன்றின்னு எப்படிங்க சார் சொல்ல முடியும்? காலையில் தூங்கி வந்திருக்கிறோம், தண்ணி கொடுக்குறாங்க, தண்ணி கொண்டு போனால் கொடுக்குறாங்க, தேங்க்யூ. அப்போ ஒவ்வொரு அப்போ வந்து இதுக்கும் எப்படிங்க சார் சொல்ல முடியும்? டேக் இட் ஃபார் கிராண்டட் அப்படின்னு நீங்க இருக்கிறீங்க. அது ரொம்ப ஆமாம். தவறான விஷயம். ஆ. கிடையவே கிடையாது. ம். ஒவ்வொரு எல்லாருக்கும் நாளும் சொல்லிட்டே எந்திரிக்கும் போது நீங்க இறைவனுக்கு நன்றி சொல்றீங்களா? இருங்க நீங்க நன்றி சொல்றீங்களான்னு கேக்குறேன். ஆமாங்க சார், நான் சொல்லிக்கிட்டு தாங்க சார் இருக்கிறேன் டெய்லி தூங்கி எழுந்திரிச்சோன்னே. ஏன்? அவர் டெய்லியும் தான் எந்திரிக்கிறீங்க, எதுக்கு அவருக்கு போய் நன்றி சொல்லணும்? சரி, ஒரு திருப்தி தினம் தினம் மனசுல. சொல்லணுமா அவருக்கு? ஆமாம், எனக்கு உடம்பு ஆ நல்லா வச்சிருக்காங்க, அதனால நம்ம தேங்க்ஸ் சொல்கிறோம். அந்த தேங்க்ஸ் இன்னொருத்தரோட லைஃப்பை இம்பாக்ட் பண்ணும். அது தினம் 1000 வாட்டி சொன்னாலும் பரவாயில்ல. ஆனால் வெறும் தேங்க்ஸோட முடிச்சுக்காதீங்க. ஒரு ஃபீலிங்ஸோட சொல்லுங்க. உங்களுக்கு தண்ணி கொண்டு வந்து கொடுத்தாலும் தேங்க்ஸ் சொல்றது என்ன ஆயிட போகுது? ஒரு வேலையை உங்களுக்கு சர்வீஸ் பண்றாங்க தானே, ஆமாங்க சார். அதை பண்ணி பாருங்க. அதை செஞ்சு பார்த்துட்டு நம்ம 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 வந்து அது அந்த அந்த டிஃபரன்ஸ், அந்த அந்த ஒரு ஷிஃப்ட் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் நான் ஏன் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு. ம், சரிங்க சார். சரிங்களா? அப்போ எந்த ஒரு வேலை அது யார் என்னெல்லாம் பார்க்கக்கூடாது. ஆ. நமக்கு வந்து மனசுக்குள்ள ஒன்றும் இல்லை, எத்தனை பேர் டிக்கெட் வாங்கும் போது, பஸ்ஸில் டிக்கெட் வாங்கும் போது கண்டக்டருக்கு தேங்க்ஸ் சொல்லியிருக்கீங்க? ம், சொன்னது இல்லைங்க சார். முத்துலட்சுமி அம்மா, நீங்கள் பேர் தேங்க்ஸ் சொல்லியிருக்கீங்களா? சொன்னதே இல்லைங்க சார். தட் இஸ் சொல்லி தேர் பாருங்க. டூயிங் தேர் டியூட்டி. கூப்பிட்டு டியூட்டி அவங்க டியூட்டி பண்ணுறாங்க. அக்கறை அதுதான். இருக்குது. சரி சரிங்க சார். முத்துலட்சுமி அம்மா, நீங்க ஒரு மெனக்கெட்டு ஒரு பெரிய விஷயத்த செய்றீங்க, மெனக்கெட்டு செய்றீங்க, உங்க உழைப்பு ஃபுல்லா போட்டு அதுக்கு, அது வந்து வீட்டில் வந்து செய்றீங்க. ம். செஞ்சு முடிச்சிட்டு நல்லா இருக்குன்னு கூட சொல்ல, இல்ல எனக்கு இவ்வளோ செஞ்சு கொடுத்த தேங்க்ஸ்ன்னு கூட சொல்ல, எப்படி இருக்கும் உங்களுக்கு? நல்லா இருக்கிறதெல்லாம் யாரும் சொல்கிறதும் இல்லை. 60th இயர் நம்ம இயர்ஸ்க்கு நம்ம சொல்லுவோம்னு சொல்றேன். பண்ணிட்டு தான் அதான் இருக்கோம். அந்த ஆமாம். நானும் கவலைப்பட்டுக்கிறது இல்லைங்க. சொன்னால் நீங்க சொல்கிறாங்க போகிறாங்க. சரி, ஓகே. முத்துலட்சுமி அம்மா, நீங்க முழு செஷனையும் கவனிங்க, உங்களுக்கு நிறைய சேஞ்சஸ் வேணும். அப்படி ஏதாவது டவுட் நம்ம கடைசியில் பேசுவோம். தேங்க்யூ ம் சார். இப்போ ஓகே. இப்போ முத்துலட்சுமி அம்மாக்கு என்ன பிரச்சனைனா, எனக்கு வந்து சொல்லணும் பரவாயில்ல அப்படின்னு, ஆனால் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம்னா நம்ம சொல்லணும், அவ்வளோதான். நீங்கள் சொல்லுங்க. ஒரு ஒரு கண்டக்டர்னா கூட நம்ம வந்து ஒரு தேங்க்ஸ் சொல்கிறது இல்லைன்னா அவங்க டியூட்டின்னு சொல்கிறாங்க. அந்த டியூட்டி தான் இல்லைன்னு நான் சொல்ல வரேன். எல்லாத்துக்கும் டியூட்டி தானே. சமைக்கிறது ஒரு டியூட்டி தான், வண்டி ஓட்டுறது ஒரு டியூட்டி தான், வீ வீட்டில் கூட்டுறது பெருக்கிறது ஒரு டியூட்டி தான். ஆனால் அது கடமை இல்லாமல்
அந்த ஒரு வேலைக்கு ஒரு 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 சம்பளமா, ஒரு கூலியா வந்து ஒரு தேங்க்ஸ் அந்த கிராட்டிடியூட எக்ஸ்பிரஸ் பண்ணி பாருங்க. உங்க லைஃப்ல அது அது முதல்ல பண்ணுங்க. பண்ணிட்டு அவங்க ஃபேஸ்ல தெரிய அந்த ரியாக்ஷன் வந்து உங்களோட லைஃப்பும் சேஞ்ச் பண்ணும், அவங்களோட லைஃப்பும் சேஞ்ச் பண்ணும். ஸோ இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. அண்ட் எக்ஸ்பிரஸ் த ஃபீலிங் டோட்டலாக வேற. நான் சொல்லிட்டேன். முதல்ல போய் உங்களோட ஃபேமிலியில் நிறைய பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதுக்கு முற்று முழுதான காரணம் என்னவா இருக்கும்னா, நம்ம வந்து மனம் விட்டு எக்ஸ்பிரஸ் பண்ணுறதில்ல எந்த விஷயத்தையுமே. ஏன் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதில்ல எதுக்குன்னா, அந்த அந்த கொஸ்டின் கேட்கறது நிறுத்திட்டு உங்களுக்கு என்ன வேணும், இப்போ என்ன நடந்துட்டுருக்கு, இப்போ என்ன தேவை அப்படின்றத கவனித்து நீங்கள் வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப்ஸ்கிட்ட, ஒய்ஃபாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், அப்பா அம்மாவாக இருக்கலாம், யார்கிட்ட வேணாலும் இருக்கலாம், குழந்தைங்க கிட்ட இருக்கலாம், போய் அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுங்கள். ஒரு குழந்தைய வந்து பிடிக்கும்னு சொல்கிறதுக்கு ஐ லவ் யூ தங்கம் அப்படின்னு சொல்கிறதுல நம்மளுக்கு என்ன கூச்சம், ஈகோ என்னமோ தடுக்குதில்ல. அது தினம் தினம் நம்ம சொல்கிறது இல்லையே. அந்த குழந்தைக்கு எப்படி தெரியும் உனக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் தங்கம் அப்படின்னு போய் சொன்னால் தானே அந்த குழந்தைக்கு தெரியும். சொல்லாமலே வந்து அதுக்கு பிடிச்சது வாங்கி கொடுத்துருவீங்களா, பர்த்டே வந்தால் கொண்டாடிடுவீங்களா, நீங்கள் வந்து ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுத்து அது பொருளாக வாங்கி கொடுக்கறது. ஆனால் அந்த குழந்தைய பிடிக்குன்றது எப்படி நீங்கள் வந்து அந்த குழந்தைக்கு சொல்லுவீங்க? இந்த மாதிரியான விஷயங்களை எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது தானே. ஸோ இந்த எக்ஸ்பிரஸ் த ஃபீலிங்கிறத அன்கண்டிஷ்னல், யாருக்குமே இல்லை, எல்லாத்துக்கும் பொருந்தது. இதை பண்ணி பாருங்க. உங்க கூட இருக்கிறவங்க நீங்க அவங்கள மதிப்பீங்க, அவங்க உங்களை மதிப்பாங்க. ஸோ ஒரு பெரிய சேஞ்ச் உங்களோட ஃபேமிலி லைஃப்குள்ள வரும். ஜெயகிருஷ்ணன் ஏன் கை உயர்த்திருக்கீங்க? ஜெயகிருஷ்ணன் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். இந்த ஐயா கண்டக்டிவிட்டி வணக்கம். பத்தி கேட்டீங்க, உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. நான் பல முறை இதை வந்து என்னோட லைஃப்ல நான் பார்த்துருக்கேன். சரிங்க. அந்த அவங்கள்ட்ட வந்து அந்த தேங்க்ஸ் சொல்லிட்டு நம்ம ரிக்வெஸ்ட் பண்ணபடி இந்த பர்டிகுலர் இடத்துல நிறுத்துங்கன்னு சொன்னா கூட அவங்க சொல்லி தேங்க்ஸ் சொல்லிட்டு போகும்போது அவங்க எப்படி ரெசிப்ரோகேட் பண்றாங்கன்னா சிரிச்சுக்கிட்டே கையாட்டுறாங்க. அப்போ நம்ம இறங்கி போன பிறகு கூட அப்ப நிச்சயமா நான் நிச்சயமா நினைச்சேன், அப்கோர்ஸ் வாட் ஐ கேவ் அண்ட் ஐ காட் தட் ரிசல்ட். அவ்வளோதான். இதை வந்து ஒரு டியூட்டியா பார்க்காம இதை வந்து ஒரு ஒரு வேலையாவே செய்யுங்களேன். செஞ்சு பாருங்க. அதுதான் சொல்றேன். நான் என்னோட லைஃப்ல வந்து அனுபவிச்ச விஷயத்தை விட இன்னொருத்தரோட லைஃப்பை வந்து நான் இம்பாக்ட் பண்றேன், இன்னொருத்தரோட லைஃப் மாத்துறேன் அப்படின்ற போது, மாறுது அப்படின்ற போது அது எவ்வளோ பெரிய கிஃப்ட். அது வெறுமனே சில வார்த்தைகள்னால அவங்களோட லைஃப் மாறிடுது இல்லை. அதைத்தான் நான் சொல்றேன். அது கேள்வி கேட்காதீங்கன்னு சொல்றேன். கிராட்டிடியூட் நான் எதுக்கு கொடுக்கணும்னு கேள்வியே கேட்காதீங்க. கொடுத்து பாருங்க, லைஃப்ல சேஞ்சஸ் வரும். சரி, அடுத்ததாக 2-3 விஷயங்கள் இருக்குது. அது நம்ம எவ்வளோ நேரம் எடுக்கும்னு தெரியல. அது பேசிடுவோம். பேசிட்டு மொத்தமாக அதில் எதாவது டவுட் இருந்தால் நம்ம கவர் பண்ணிவிடுவோம். இன்னொன்று, நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு கெட்ட பழக்கம் என்ன தெரியுங்களா? இந்த இந்த மனசை வந்து ஸ்டேபிளாக வச்சுக்க முடியாமல் இருக்கிற ஒரு கெட்ட பழக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரீ ஜட்ஜ்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். இன்னொருத்தவங்கள ஜட்ஜ் பண்ணுறது, இல்லை இன்னொரு விஷயம் ஜட்ஜ் பண்ணுறது. இந்த ப்ரீ ஜட்ஜ்மெண்டல் வந்து இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து முதல்ல நம்ம அன்கண்டிஷனாக இருக்கணும். அதுக்கு ப்ரெசண்ட்டில் இருக்கணும். இந்த கிராட்டிடியூட்டை பழகுங்க. முதல்ல ஃபீலிங்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க. இந்த ப்ரீ ஜட்ஜ்மெண்டல் வந்து எதனால் பில்டப் ஆகும் அப்படின்னா, நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸில் இருப்போம். இப்போ எனக்கு வந்து அக்குபஞ்சர் அப்படின்ற போது அக்குபஞ்சரை பற்றியான முழு தெளிவு இருக்குன்னு வச்சுங்களேன். எனக்கு வந்து அலோபதியை பற்றியோ சித்தாவை பற்றியோ தெரியாது. அப்போது நான் வந்து ஒருத்தரை போய் மீட் பண்ணுறேன் அப்படின்னும் போது அவர் மேலே ஒரு ஒப்பீனியன் வைக்கிறோம்ல. ஃபஸ்ட்டு ஒரு ஒப்பீனியன் வைக்கிறோம்ல. அவரோட தோற்றமோ இல்லைடா அவரோட பேரில் வந்து டாக்டர் இல்லைனா வந்து பின்னாடி டிகிரி அப்படின்னு இருக்கும்போது நம்ம ஒரு ஒரு அவங்க அவங்க ஒரு முன்முடிவு பண்ணுறோம்ல அவங்கள பற்றி. அந்த முன்முடிவு என்ன ஆயிடுது அப்படின்னா, ஒன்று நமக்கு வந்து ஓவராக எக்ஸாஜுரேட் பண்ணுவோம் அந்த ஆளை. அதிகமாக ஒரு ஆளை பற்றி யோசிச்சு வச்சுருவோம். இல்லைன்னா நம்ம பேசும்போதோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணும் போதோ இல்லை அவங்க கூட ஒரு கசப்பான உறவு ஆகும்போது என்ன ஆகிடும், டிசப்பாயிண்ட் ஆகிடுவோம், ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிடுவோம். இதுக்கு ஒரு பெரிய உதாரணம் சொல்கிறேன். டக்கு டக்கு டக்குன்னு யாராவது கை ஒருத்துங்க. உங்களுக்கு பிடிச்ச ஒரு ரோல் மாடல் சொல்லுங்களேன். எங்க அம்மா. சூப்பர். ஓகே, அடுத்து முத்துலட்சுமி நடராஜன் அம்மா. நீங்க சொல்லுங்க. முத்துலட்சுமி நான் அம்மா எப்பவுமே எல்லாருக்கும் ஹேண்ட் அன்மியூட் ரைஸ்லயே கொடுக்குறேன். இருக்கிறாங்க. எல்லாருக்குமே அன்மியூட் கொடுக்குறேன். பெட்டர். ரோல் மாடல் நானே ஒரு ரோல் மாடல் சார்.
இல்லைம்மா, நீங்கள் நம்ம ரோல் மாடல் இருக்க முடியும். இன்னொருத்தரை பார்த்தா ரோல் மாடல் இன்னொருத்தங்க. நம்ம எப்படி ம் நம்மளே ரசிச்சுக்க முடியும்? ம் பதில் சொல்லாமல் நம்ம யாரையோ ஒருத்தர் இம்ப்ரெஸ் பண்ணியிருப்போம். யாரோ ஒருத்தர் ரோல் மாடல் வச்சுருப்போம்ல, பெரிய ஆளுமைகளை வச்சுருப்போம்ல, அவங்க பேர் சொல்லுங்கள். அடுத்து சொல்லுங்கள், ஜெயகிருஷ்ணன் சார் சொல்லுங்கள். கிருஷ்ணன் ஐயா ஆஹ் கேக்குதுங்களா? கேட்குது, சொல்லுங்க. கேக்குதுங்க ஐயா, சொல்லுங்க ஐயா. அந்த இதைதான் நான் ரிப்பீட் பண்றேன். அந்த கண்டக்டர் இதை பத்தி சொல்லிட்டு இருக்கீங்க இல்லையா, அது ஐயா மாதிரி இப்போ பல செய்கைகள்ல ஆ அந்த கண்டக்டர் இதை பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா, ஆமாங்க அது பல முறை நான் பார்த்துட்டு பல டிஃப்ரெண்ட் இதுல ஈவன் இந்த சாதாரண ஐயா இப்போ ஐயா. ஒரு இப்போ இப்போ கேள்வி ஐயா ஐயா வந்து இப்போ இந்த கேள்வி வந்து டைரக்டர் ஒரு கேள்வி ஐயா கேட்டிருக்கேன். வணக்கம் உங்களோட ரோல் மாடல் யாரு அப்படின்னு கேட்டிருக்கேன். அதுக்கு மட்டும் ஒரு வார்த்தையில பதில் ஐயா சொல்லுங்க. வணக்கம். ஐயா எனக்கு வணக்கம் ஐயா. ரோல் மாடல் சொல்லுங்க என்னோட பேரண்ட்ஸ் தான். சரிங்க சார், ஓகே. அடுத்து பத்மாவதிமா. வணக்கம் ஐயா, வாழ்க வளமுடன். வணக்கம். எங்க அம்மா தான் ஐயா. நல்லது. சரிதா கார்த்திகேயன். வாழ்க ரோல் வளமுடன் சார். ஆ ரோல் மாடல். எனக்கு ரோல் மாடல் வந்து அவங்க உயிரோட இல்ல, ஆனா எங்க அண்ணி. அவங்க சரி, சந்தோஷம். எல்லாத்துக்கும் நன்றி. நீங்க சொன்னீங்களே, எல்லாத்துக்கும் நன்றி சொல்லுவாங்க, எல்லாத்தையும் இது பண்ணுவாங்க, அதெல்லாம் இது சரிங்கம்மா. பண்ண அடுத்து ஆசை. ஓகேம்மா, கிருஷ்ணவேணியம்மா. ஓகேம்மா. அதனால ஓகே அதுக்காக கிருஷ்ணவேணி என்ன கிருஷ்ணவேணியம்மா ரோல் மாடல். எங்க அப்பா தான் எனக்கு ரோல் மாடல் ஐயா. சரி, ஓகே. சரி, போதும். இப்போ ரோல் மாடல்னு சொல்லிட்டு நம்ம ஒருத்தர் வந்து ஒரு ஒப்பீனியன் வச்சுருக்கோம்ல, இது நல்லா புரிஞ்சுக்குங்க. அப்போது ரோல் மாடல் அப்படின்னா நம்ம வந்து அவங்கள பற்றி அவங்களோட ஹேபிட்ஸோ இல்லை வந்து அவங்களோட ஒரு அவங்களோட ஒரு ஆளுமை திறனோ இல்லை வந்து அவங்களோட படிப்போ ஏதோ ஒன்று நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கோம். அப்போ நம்ம நம்ம அப்படி வச்சுருப்போம். ஒரு வேளை இப்போ நம்ம இதை விட்டுருவோம். உதாரணத்துக்கு எனக்கு வந்து ஒரு ஒரு நடிகரை பிடிக்கும்னு வச்சுங்களேன். அந்த நடிகர் வந்து பெரிய மதிப்பு நான் வச்சுருக்கேன், பெரும் மதிப்பு அவர் மேலே வச்சுருக்கேன். திடீர்னு அவரை பற்றி ஒரு கிசு கிசு வந்தோடனே நான் வந்து உடஞ்சி போயிடுறேன். அப்போது அவரோட பர்சனலுக்குள்ளே பார்க்காம இருந்த வரைக்கும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஒரு நியூஸ் வந்த உடனே அவரை பற்றி ஒரு ப்ரீ ஜட்ஜ்மெண்ட்டெல்லாம் நான் ஒரு முடிவு எடுத்து அவரை வெறுக்க ஆரம்பிச்சிடுறேன் இல்லையா? நிறைய பேர் டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒருத்தரை பார்த்தோன்னா அவங்களோட தோற்றத்தை வச்சோ அவங்களோட பேச்சை வச்சோ எதை வச்சுமே, அவங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸை வச்சுமே எதோ வச்சுமே நம்ம வந்து அவங்கள வந்து ஜட்ஜ் பண்ணக்கூடாது அப்படின்றத மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு, நம்ம அடுத்து செய்ய போகிற வேலைகள் எதுலேயுமே நம்ம செய்ய போகிறையோ பார்க்க போகிற விஷயங்களோ எதுலேயுமே ப்ரீ ஜட்ஜ் பண்ணாதீங்க, முன் முடிவு செய்யாதீங்க அப்படின்றது தான் சொல்ல வரேன். இப்போ புரிஞ்சுதுங்களா? அப்போது முன்முடிவே இருக்கக்கூடாது, எந்த வேலையாக இருக்கட்டும். இங்கேருந்து கிளம்பி போகிறோம், நம்மளுக்கு பஸ்ஸு கிடச்சிராதா, அந்த அந்த முன்முடிவு வேண்டாம். செஞ்சு போனால் தானே தெரியும், பஸ் ஸ்டாண்டு போனால் தானே தெரியும் பஸ்ஸு கிடைக்குமா இல்லையான்னு. ஒருத்தர்கிட்ட ஒரு வேலையை ஒப்படைக்கிறோம், இது நிறையா இருக்கும் ஃபேமிலியில். ஒரு சின்ன குழந்தைகிட்ட ஒரு ஒரு கண்ணாடி பாத்திரத்தை கொடுத்து கீழே போட்டுறாத அப்படின்னு சொல்லி கொடுப்போமா இல்லையா? முன்முடிவு போடுதா இல்லையான்னு போட்டதுக்கு அப்புறம் தான் தெரியும். முன்முடிவு பண்ண இது பத்திரமா இருக்காதுன்னு. ஆண் ஆண் வர்க்கத்துக்கு என்ன ஒரு பெரிய ஒரு ஈகோ அப்படின்னா, பெண்கள்கிட்ட ஒரு வேலையை கொடுத்துட்டு செஞ்சு முடிக்கிற வரைக்கும் பொறுமை பத்தாது. இது இப்படி செஞ்சிரு, இது இப்படி பண்ணிடாத, இது 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 குழப்பிடாத, நீ சரியாக பண்ணிடுவியா அப்படின்ற ஒரு முன்முடிவோடே தான் இருப்பாங்க. அவங்களுக்கு கொடுத்து அது சிறப்பாக செய்வாங்க அப்படின்ற நம்பிக்கையே வராது. உண்மையா இல்லையா? உண்மைதாங்கய்யா. உண்மைதான். லேடிஸ்க்கும் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கு. சில விஷயங்களை வந்து ஆண்கள்கிட்ட லேடிஸ் வந்து கொடுக்கறதுக்கு குழந்தைங்கள சொல்லுவாங்க ஐயா. நிச்சயமா ஹஸ்பண்டையும் இதெல்லாம் இவர் பண்ண மாட்டாருங்க அப்படின்னு முன்முடிவு பண்ணிடுறது. பண்ணதுக்கப்புறம் ஆச்சரியப்படுவாங்க. அப்போது நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து அணுகும் போதோ இல்லை செய்யும் போதோ, ஒருத்தர் அப்ரோச் பண்ணும் போது, ஒரு ஒரு நபரை அப்ரோச் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு வேலையை அப்ரோச் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஒரு ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை அப்ரோச் பண்ணும்போது எந்த ஒரு முன்முடிவும் இல்லாமல் அதை அப்ரோச் பண்ணுங்கள் ப்ரெசண்ட்டில் இருந்து. திரும்ப திரும்ப நான் இந்த ப்ரெசண்ட்டை ஏன் கொண்டு வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரெசண்ட்டில் இருக்க 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 தான் நம்மளை சுற்றி நடக்கிற மாற்றங்கள் நம்மளுக்கு தெரியும். நம்ம மனம் ஒரு நிலையாக இருக்கும், சமநிலையாக இருக்கும். புரிஞ்சுதுங்களா? அப்போது எந்த விஷயத்துலையுமே முன்முடிவு இருக்கக்கூடாது. இது ஒரு விஷயம். அப்போது ஃபஸ்ட்டு நான் திரும்ப ஞாபகப்படுத்தினா கிராட்டிடியூட் அப்படின்ற விஷயம்
நம்மளோட ஃபீலிங்ஸை இன்னொருத்தருக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்க முடியும், நமக்குள்ளே என்ன இருக்குன்னு இன்னொருத்தவங்க புரிஞ்சுக்க முடியும். 3வது, முன்முடிவு செய்யக்கூடாது. கட்டாயம் யாரை பற்றியும் எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் முன்முடிவு செய்யக்கூடாது. இதுக்கு முன்னாடி ஒருவேளை தப்பாக நடந்திருந்தாலும், ஒரு குழந்தைகிட்ட ஒரு கண்ணாடி பாத்திரத்தை கொடுக்கும்போது ஃபஸ்ட் டைம் கொடுக்கும்போது உடச்சிருச்சு, ஓகே. கொஞ்ச நாள் கழிஞ்சு மறுபடியும் ஒரு கண்ணாடி பாத்திரத்தை கொடுக்கும்போது நீ அன்னைக்கு உடச்சல இன்னைக்கு உடச்சிருவே அப்படின்னு கொடுக்கக்கூடாது. அதுதான் முன்முடிவு. மறுபடியும் கொடுங்க. அது 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 மாறி இருக்கும்னு சொல்கிறேன், அன்னைக்கு இருந்த மாதிரி இருக்காது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதும். முன்முடிவு எந்த விஷயத்தில் வச்சுக்காதீங்க. இது நம்ம மனசு வந்து சமநிலை இல்லாமல் போகிறதுக்கு முக்கியமான காரணம் ஈகோவை வளர்க்குறது இந்த இந்த முன்முடிவு தான். நான் பெரிய ஆள், எனக்கு தெரியும் அப்படின்னு ஒரு விஷயத்தை கொண்டு வரதே இந்த முன்முடிவு தான். சரிங்களா? அடுத்தது, ஒரு அம்மா பேசும்போது சொன்னாங்க, என்னை வந்து ட்ரிகர் பண்ணுறாங்க, ஹர்ட் பண்ணுறாங்க, அதை பற்றி சொல்லும் போது எனக்கு வந்து கோவம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இங்கே நான் முதல்ல கேட்ட கேள்வி யாரை மாற்ற முடியும் அப்படின்னு கேட்டது. நம்ம சொல்லிட்டோம் நம்மளை ஒருத்தர் தான் மாற்ற முடியும். அப்போ நம்மக்கிட்ட மாற்றம் வரணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஆளை புரிஞ்சுக்கிறது. நம்ம அது பண்ணவே மாட்டோம். புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்க சொல்கிறது கேட்கறது. என்னமோ சொல்லட்டும், திட்டுட்டோம் நம்மளை, கேட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம உள்ளுக்குள்ளே ஒரு ப்ராசஸ் நடக்கும். ப்ரெசென்ட்டில் இருக்கும்போது ஒரு ப்ராசஸ் நடக்கும். அப்புறம் அவங்கள புரிஞ்சுக்கிறது. இது எப்படி நடக்கும் அப்படின்னா, அவங்க அண்டர்ஸ்டாண்ட் ஆப்போசிஷன்றது ரொம்ப சாதாரணமாக நடந்துராது. ஆனால் ஒருத்தர் நம்மக்கிட்ட பேசுகிறாங்க அப்படின்னா, நம்மளை திட்டுறாங்க அப்படின்னா, இல்லை நம்மளை பற்றி ஏதோ குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்கன்னு வச்சுங்களேன், அவங்க வந்து அன்னைக்கு மட்டும் பண்ணலை, அதை ஒரு நாளில் பண்ணல. அவங்க வளர்ந்த விதம், அவங்க மனசில் ஏற்பட்ட வலிகள், அவங்களுக்கு சொல்லி கொடுத்த விஷயம், அவங்க வளர்ந்த அந்த சமுதாயம், சூழல், இதெல்லாம் வச்சு தான் ஒரு ஆளோட வளர்ச்சி இருக்கும் இல்லையா? அவங்களோட மனசு இருக்கும். கரெக்டா? அப்போது இப்போ நான் இருக்கேன்னு வச்சுங்களேன், நான் வளர்ந்த சூழல், நான் சின்ன வயசுலேருந்து படித்த இடம், என்னை சுற்றி ஒரு உலகம் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? அந்த உலகத்தில் வளர்ந்ததுனால வந்த நல்ல விஷயங்கள், கெட்ட விஷயங்கள், இதெல்லாம் வச்சு தான் என்ன ஒரு ஆளாக உருவாக்கியிருக்கும். அப்போது என்னோட பழக்க வழக்கங்களில் பிரச்சனை வருது அப்படின்னா, நான் சரியாக இருக்கேனா இல்லையா அப்படின்றத பார்க்க வேண்டாம்னு சொல்கிறேன். நான் வளர்ந்து வந்த விஷயத்த, இப்போ எனக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஆள் எப்படி இருக்கிறாங்க, அவங்க வந்த அந்த சூழல், அவங்க கற்றுக்கிட்ட விஷயம், அவங்க வளர்ந்த விஷயம், அவங்க கஷ்டப்பட்டது, இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு ஆளாக இருப்பாங்க. அப்போ அதனால தான் நம்மளை வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் ஹர்ட் பண்ணுறாங்க, ஏதோ நம்மளை புரிஞ்சுக்கல, திட்டுறாங்க, கோவப்படுறாங்கன்றது நம்ம புரிஞ்சுக்கிட்டு அந்த நேரத்தில் எதுவும் ரியாக்ட் பண்ண வேண்டாம். நீங்கள் ப்ரெசண்ட்லேருந்து சேஞ்சஸ் வரும்னு விரும்புங்க, உங்களுக்குள்ளே சேஞ்சஸ் பண்ணுங்கள். நிச்சயமாக நம்ம ஆப்போசிட்டில் இருக்க ஆளை புரிஞ்சிக்கும் போது அந்த நேரத்தில் நீங்கள் கோவப்படாமல் இருக்கணும். ஒருத்தர் கோவப்பட்டு நம்ம திட்டுறாங்கன்னு வச்சுங்களேன், நம்ம திரும்ப அவங்கள கத்திடக்கூடாது, எமோஷனலாக பேசிடக்கூடாது. அமைதியாக இருந்து அந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுங்கள், அவங்கள புரிஞ்சுக்குங்க. அப்படி புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களை விட ஒரு பெரிய ஆள் இந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியாது. இந்த விஷயத்தில் ஏதாவது டவுட் இருக்கா? டக் 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 டக்குன்னு கை தூக்குங்க. இந்த அண்டர்ஸ்டாண்ட் த ஆப்போசிஷன், நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஆளை புரிஞ்சுக்கிறதுல நான் சொன்னதில் ஏதாவது சந்தேகம் இருக்கா? மல்லிகாமா சொல்லுங்க. மல்லிகாமா, வாழ்க வளமுடன்யா. சொல்லுங்கம்மா. ஐயா, நம்ம புரிஞ்சுக்கிறோங்கய்யா, புரிஞ்சுக்கிட்டு வந்து பொறுமையா இருக்கும். அதையே அவங்க அட்வான்ஸா எடுத்துக்கிறாங்க. அவங்க ரொம்ப பொறுமையா இருக்காங்கன்னு ரொம்ப சேர்த்து திட்டுறாங்க. அப்ப என்ன பண்றதுங்கய்யா? நீங்க புரிஞ்சுக்கிட்டே இருங்க, மாற்றம் வரும். நான் சொன்ன இந்த தாட்ஸ் அண்ட் திங்கிங் இருக்கு இல்லையா, இது இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க, நிச்சயமா சேஞ்சஸ் வரும். சரிங்க, சரி. ப்ரெசென்ட்ல இருங்க, மாற்றம் வரும். அடுத்து இன்னொரு 5 செகண்ட்ஸ் கை உயர்த்தினா போவோம், இல்லைன்னா அடுத்த டாபிக் போயிடுவோம். விஜயலட்சுமி அம்மா. விஜயலட்சுமி அம்மா, இப்ப ஒரு நம்ம ஹஸ்பண்டே எடுத்துட்டோம்னா அந்த சூழ்நிலைக்கு அவங்க அப்படி ரியாக்ட் பண்றாங்க. அடுத்த நிமிஷம் அவங்க மாறுறதுக்கான அந்த வாய்ப்புகள் இருக்குன்றத அக்செப்ட் பண்ணிட்டு நம்ம ஒதுங்கிடலாம். ஏன்னா ரியாக்ட் பண்ணக்கூடாது, அந்த ஒரு விஷயத்துல நம்ம அலர்ட்டா இருக்கணும். ஓகேவா?
ஓ, நீங்க இந்த பதில் சொல்றீங்க. புரிதல் ஓகே. கரெக்டானா? இந்த கரெக்ட் தான், புரிதல் கரெக்ட் கரெக்ட் கரெக்டானா? கரெக்ட் கரெக்ட் ஏன்னா கரெக்ட். இப்ப ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு இல்லை. இப்ப வந்து அந்த சூழ்நிலை தான், அந்த ஒரு சூழ்நிலையில நம்ம தள்ளப்பட்டிருக்கோம் 2 பேரும். அப்ப நிச்சயம். அவங்க ரியாக்ஷன் ஒரு விதமா இருக்கு. இதே நபர் இந்த சூழ்நிலை மாறுச்சுன்னா இந்த விஷயம் மாறும். அந்த ஒரு நம்பிக்கையில ரியாக்ஷன் கொடுக்காம காமா போயிடணும், அக்செப்டன்ஸோட. சூப்பர் சூப்பர் ஓகேவா ஐயா? சூப்பர். செம்ம செம்ம ஓகே. செம்ம. ஓகே ஓகே. அடுத்து யாரோ கை தூங்க. ஓகே ரைட். அப்போ நம்ம விஜயலட்சுமி அம்மா சொன்ன மாதிரி அந்தந்த நேரத்துக்கு ஒரு விஷயம் நடக்கும். எதனால நடந்துச்சு, இதனால இருக்கும். ஒரு ஒரு வேலை டென்ஷன்ல ஒரு வீட்டுக்காரர் வராரு அப்படின்ற போது அதை நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா? ஏதோ யாரோ திட்டிட்டாங்க, ஏதோ ஒரு சம்பவம் நடந்துருச்சு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த நேரத்தில் வந்து நம்ம ரியாக்ட் பண்ண மாட்டோம், நம்ம எமோஷனல் ஆக மாட்டோம். அந்த அந்த நேரத்தில் ப்ரெசென்ட்ல இருந்து கவனிச்சிங்க அப்படின்னா ஒரு ஒரு சுமூகமான ஒரு அவருக்கு ஒரு மனநிலை வந்துடும். அதுக்கப்புறம் நார்மல் ஆகிடும். நார்மலாக இருக்கிறது தான் இங்கே விஷயமே. சரிங்களா? ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்த விஷயத்துக்கு போயிடலாம். இதோட நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். நிறைய பேர்த்துக்கு என்ன சிக்கல் வருது அப்படின்னா அப்சர்வேஷன் இல்லாமல் இருக்கிறது. ஒரு விஷயம் நம்மளை சுற்றி நடக்குது, ப்ரெசென்ட்ல இல்லாமல் இருக்கும் போது யாராவது பேசுனீங்களா இல்லையா? ஒரு ஒரு இந்த ப்ரெசென்ட்ல இருக்கிறதுனால நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயத்த அப்சர்வ் பண்ணுற ஒரு சூழல் ஏற்படும். ஆனால் இன்னைக்கு எத்தனை பேர் ஒருத்தர் பேசும்போது அவங்கள பேச விட்டு நம்ம நம்ம கவனிக்கிறோம் அப்படின்றத பாருங்க. இந்த மீட்டிங்லயே ஏன் மியூட் பண்ணி வச்சிருக்குன்றத பாருங்க. ஏன் மியூட் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னா எல்லாத்தையும் மியூட் பண்ணி வச்சிருக்கோம். யாரும் கவனிச்சிட்டாங்க, எல்லாரும் கவனிச்சிட்டாங்களா, அன்மியூட் பண்ணி விட்டுறலாமே. எல்லாரும் விழிப்போட இருக்காங்க, நான் பேசுறத நீங்க கேட்டுட்டீங்க, உங்ககிட்ட இருந்து வாய்ஸே வரல அப்படின்னா இங்க மியூட்டே பண்ண வேண்டாமே, எல்லாத்தையும் அன்மியூட் பண்ணி விட்டுறலாமே. என்னங்கம்மா சொல்றீங்க இந்துமதி, பானுமதிமா? அப்படிதானே? ஐயா ஆமாங்கய்யா, ஒரு 4 பேர் நம்ம அன்மியூட் கொடுக்கும் போதே எல்லாருமே சிக்கல் நான் வந்துருதுல. ஆமாங்க. அப்போ ஒருத்தர் பேசும்போதே நம்ம வந்து கவனிக்கிறது இல்ல, அப்சர்வேஷன் இல்ல. நம்ம நம்ம பதில் சொல்லிடணும்னு தான் பார்க்குறோம், நம்ம பேசிடணும்னு தான் நம்ம வாய் பீறிட்டு வந்துடும். அப்பதான் என்னமோ நம்ம பெருசா நம்ம ஏதோ கத்துக்கிட்ட மாதிரி டக்குன்னு ஒரு 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 பதில் சொல்லிடும். இப்போ பாலிடிக்ஸ் பத்தி தெரியணும்னாலும் இப்போ தமிழ்நாட்டில் இருக்க சூழ்நிலைக்கு நம்ம ஏதோ ஒன்று பேசணுன்றதுக்காக பேசிடுவோம். ஆப்போசிட்டில் ஒரு ஆள் ஏதாவது பேசிட்டான்னு உடனே பேசிடுவோம். நம்மளுக்கு ஒரு 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 பெரிய டாப்பிக்கில் சின்ன விஷயம் தான் தெரிஞ்சிருக்கும், அதை வச்சு நம்ம பில்டப் பண்ணி பேசி அவங்கள வந்து பேச விடாம என்ன சொல்கிறது, ஆப்போசிட்டில் இருக்கிற ஆள் சொல்ல வந்த கருத்தை கூட கேட்காம நம்ம பதில் சொல்கிற நிலையில தான் இன்றைக்கி இருக்கோம். உண்மைதானா? அப்போது முதல்ல தேவை அப்சர்வேஷன். நமக்கு முன்னாடி இருக்கிற ஆளோ இல்லை நம்ம ஒரு கூட்டத்தில் இருக்கோம் அப்படின்னா நமக்கு நமக்கு முன்னாடி நடக்கிற விஷயங்களை அப்சர்வ் பண்ணி பழகணும். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நான் ஒரு விஷயத்த சொல்லித்தரேன். மாம் அப்படின்னு, அம்மாவை இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க? மாம், MOM. நீங்கள் எல்லாரும் மெடிடேஷன் பண்ணுற ஆள் தானே, மெடிடேஷன் ஓவர் மவுத் அப்படின்றத பண்ணி பாருங்க, அதுதான் மாம். அதுக்கு என்ன அர்த்தம்னா வாய்க்கு ஜிப்பு போடுங்கன்னு அர்த்தம். பேசாதீங்க, பேச்சை குறைங்க அப்படின்றத சொல்கிறேன். எப்போ வந்து நம்ம வந்து இன்னொருத்தரோட பேச்சை கேட்காம நம்ம பீறிட்டு பேசுகிறோமோ அன்னைக்கு நமக்குள்ளே எதுவுமே போகாது. இப்போ நீங்கள் மியூட் பண்ணி வச்சிருக்கிறதுனால தான் நான் பேசுகிறது உங்கள் காதுக்குள்ளே போகுது. இதே அன்மியூட் பண்ணிட்டேன்னா நிறைய பேர் நம்ம வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணுறவங்களே பாருங்களேன், கவனிக்காமல் ஏதோ ஒன்று பேசணுமேன்றதுக்காக பேசிடுவாங்க. அது இல்லாமல் முதல்ல கவனிங்க, அப்சர்வேஷன் பண்ணுங்கள். அந்த அப்சர்வேஷன் பண்ணுறதுக்கு முக்கியமாக ஹெல்ப் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த வாய்க்கு ஜிப்பு போடுற விஷயம், மாம், மவுத் ஓவர் மெடிடேஷன். இது ஞாபகம் வச்சுங்க, சிம்பிளாக உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். அப்போது நீங்கள் பேச்சை குறைக்க 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 நம்மளோட அப்சர்வேஷன் ஜாஸ்தி ஆகும், கேட்குறது நிறைய ஆகிடும். ஒன்ஸ் கேட்குறது நிறைய ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம ஆல்ரெடி நம்ம இப்போ ப்ரெசென்ட்டில் இருக்கிறத பற்றியெல்லாம் பேசிட்டோம் இல்லையா? அப்படி இருக்க 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 என்ன ஆகும்னா நம்ம தேவைக்கு தான் பேசுவோம். இங்கே ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கள். எத்தனை பேரோட வீட்டில் இல்லை எத்தனை பேரோட ஒர்க் ஸ்பேஸில் நீங்கள் பேசுகிறதே புரியலைங்க, நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னே புரியலைங்க அப்படின்னு சொல்கிறவங்க எத்தனை பேர்? எத்தனை பேர் உங்களை சொல்லியிருக்காங்க? கை தூக்குங்க, இன்னைக்கு தெரிஞ்சுக்குவோம்.
நீங்க சொல்ல வர கருத்து எனக்கு புரியல. காஞ்சனா நாகராஜன் சொல்லுங்க. வாழ்க சொல்லுங்கம்மா. வளமுடன்மா. நான் வந்து ஒரு சொல்லுங்க. ஓல்டேஜ் ஹோம்ல ஒர்க் பண்றேன். ம் ரொம்ப மெதுவா இருந்த சவுண்ட் எனக்கு ரொம்ப நல்லா பெருசாயிடுச்சு. நல்லா ம் கேட்பாங்க நான் சொல்றது, வேலை செய்யறவங்க, இல்ல அங்க இருக்கிறவங்க. அப்புறமா என்ன சொன்னேனே எனக்கு புரியல அப்படி சொல்லிடுவாங்க. சரி, ஓகே. லாஸ்டா அதுல கொஞ்சம் கொஞ்சம் கேட்டுட்டு அது அதுக்கு நான் தீர்வு சொல்றேங்கம்மா. தனலட்சுமி அம்மா சொல்லுங்க. தனலட்சுமி அம்மா. ஐயா வீட்ல பேசும்போது நீ சவுண்டா பேச மாட்டேங்கிற, நீ சொல்றதே புரிய மாட்டேங்குது அப்படின்னு ம் தாங்க ஐயா சொல்லுவாங்க. சரி. சரிதா கார்த்திகேயன். சரிதாம்மா. வாழ்வாங்க சார். தெளிவா சொல்லுவாங்க சார். புரியல நீங்க சொல்றது, தெளிவா சொல்லுவாங்க சார். ஓகே. இந்த பாயிண்ட்டுக்கு தான் நான் வரேன். என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம முதல்ல ப்ரெசென்ட்ல இருக்கிறதில்ல. இன்னொன்னு நம்ம அப்சர்வ் பண்ண நமக்குள்ள லிஸ்னிங் ஸ்கில்ஸ், அதாவது நம்ம ஒண்ணு கேட்க 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 தான் நம்ம என்ன பதில் சொல்லணும் அப்படின்னு நம்மளுக்கு தோணும். அந்த நேரத்துல அந்த நபருக்கு என்ன பதில் குடுக்கணும்னு தோணும். சில பேர்லாம் பேசுனா ஆணி அடிச்ச மாரி இருக்கும். நடு மண்டையில ஆணி அடிச்ச மாரி இருக்கும். பார்த்துருக்கீங்களா? அது சில சில நபர்கள் இப்ப நான் பேசுறது எப்படின்னு தெரியல. ஆனா, நான் பொதுவா என்ன எனக்கு என்னோட குருக்கள் சொல்லிக் குடுத்தாங்க அப்படின்னா, உன்கிட்ட யாரு வந்தாலும் ஒரு ஒரு பாமரன் மக்கள் ஒண்ணுமே தெரியாம, படிப்பறிவு இல்லாம தப்பு சொல்லல நானு. அவங்களுக்கும் நெறைய விஷயங்கள் தெரியும். ஆனா, இப்போ பள்ளிக்கூடம் போகாதவங்க, அவங்க கிட்ட வந்து ஒரு விஷயத்த தத்துவத்தையோ ஒண்ணும் சொல்றதுக்கு கொஞ்சம் வேற மாரி சொல்லணும் இல்லையா? படிச்சவங்க கிட்ட சொல்லணும். படிச்சவங்க கிட்ட சொல்லணும்னாலே நம்ம நெறைய படிச்சுட்டு வரணும்னு நெனைக்கிறேன். படிச்சவங்க கிட்ட பேசுறதுக்கு நம்ம ஒரு ஒரு பாணி யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அவங்களுக்கு புரிஞ்ச மாரி சொல்லணும். ஒரு குழந்தைகிட்ட ஒரு விஷயத்த கன்வே பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு மாரி பேசணும் இல்லையா? அவங்களுக்கு புரியிற மாரி நம்ம பேசணும். அப்ப இது எப்போ வரும்? எப்படி நம்ம அந்த குழந்தைய புரிஞ்சுக்குவோம்? எப்படி அந்த பாமரர புரிஞ்சுக்குவோம்? எப்படி அந்த இன்டலெக்சுவல புரிஞ்சுக்குவோம் அப்படின்னா, அவங்க சொல்றத, பேசுறத கேட்டா மட்டும் தான், நமக்கு அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு தோணும். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லிட்டோம்னு வச்சுங்களேன், யாருக்குமே புரியாம போயிடும். நம்ம இப்ப அந்த கட்டத்துல தான் இருக்கோம் எல்லாரும், மேக்ஸிமம். நமக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் கொட்டிரணும்பா அப்படின்னா யாருக்குமே புரியாது. நமக்கு ஆப்போசிட்ல இருக்கிற நபர் அவங்களுக்கு என்ன அப்படின்னு நம்ம கேட்க 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 தான் அப்சர்வ் பண்ண தான் அவங்களுக்கு என்ன வேணும்னு நம்ம கொடுக்க முடியும். அப்படி நான் கவனிச்சு பேசும்போது தான் இப்போ உங்களுக்கு என்ன வேணும்னு எனக்கு தெரியும். இப்போ நான் ஹேண்ட் ரைஸ்லாம் பண்ண சொல்றது எதுக்கு அப்படின்னா, உங்களுக்குள்ள என்ன மேஜரா என்ன தேவை இருக்குன்றது தெரிஞ்சுக்கிட்டது தானே நான் பேச முடியும். இப்போ அப்படி தானே போயிட்டு இருக்கேன். பானுமதிமா அப்படி தானே போயிட்டு இருக்கு. ஆங்கய்யா. அப்போ நான் நான் சும்மா எனக்கு தெரிஞ்சத இப்ப இந்த விஷயத்த அப்படியே நான் கன்வே பண்ணிடலாம். ஆனா இப்போ இந்த சூழல்ல உங்களுக்கு என்ன தேவையா இருக்கு? இந்த கன்டென்ட் இதுதான். நான் கன்வே பண்ண போறது இதுதான். ஒரு சொற்பொழிவு மாதிரி நான் சொல்லிட்டு போயிடலாம். ஆனா உங்களுக்கு என்ன தேவை? எப்படி தேவை? அப்படின்றது லிசன் பண்ணா மட்டும் தான் தெரியும். அதனால நீங்க பண்ண வேண்டியது உங்களோட அப்சர்வேஷன் ஸ்கில்ஸ வந்து ஜாஸ்தி பண்ணணும். பொறுமையா கேளுங்க. ஃபர்ஸ்ட்டு பேச விடுங்க. அது ஹஸ்பண்டா இருக்கட்டும், ஃப்ரெண்டா இருக்கட்டும், மகளா இருக்கட்டும், மகனா இருக்கட்டும், அப்பாவா இருக்கட்டும், அம்மாவா இருக்கட்டும், நம்ம ஒர்க் பிளேஸ்ல நம்ம கீழ வேலை செய்றவங்களா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் அவங்கள பேச விடுங்க. அத கேளுங்க. அதுக்கப்புறம் தேவைன்னா பேசுங்க. இல்லன்னா விட்டுருங்க. அந்த தேவைய அறிஞ்சு என்ன வார்த்தை பேச வரோன்றத கவனிச்சு பேசுங்க. உங்க வாயிலேருந்து முத்து விழுகிற மாரி நெனச்சுக்கங்க. உங்களோட ஒவ்வொரு வார்த்தையும் வாயிலேருந்து வர்றது வந்து ஒரு ஒரு தங்கம். ஐயோ! நம்ம தங்கத்த வேஸ்ட் பண்றோம். நம்மகிட்ட இருக்க தங்கத்த வந்து செலவு பண்றோம் அப்படின்னு நெனச்சுக்கிட்டு, நீங்க அந்த வாய்க்கு சிப்பு போட்டு தேவையான வார்த்தைகள் மினிமமா பேசி பழகுங்க. இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் சொல்றேனே. இங்க தமிழ தவிர இன்னொரு மொழிய கத்துக்கிறதுக்கு நம்ம வெளியூரோ, வெளிநாடோ போணும்னு வச்சுக்கங்களேன். உதாரணத்துக்கு எனக்கு வந்து ஹிந்தி தெரியாது. இல்ல ஹிந்திய விட்டுருவோம். எனக்கு வந்து மலையாளம் தெரியாது. அப்போ நான் ஒரு ஊர்ல போயிட்டு, மலையாளம் லைட்டா கத்துக்கிட்டு, மலையாளம் பேச போறேன்னு வச்சுக்கங்களேன். எப்படி யோசிச்சு பேசுவேன்? தப்பு வந்துறக்கூடாது. எனக்கு ஆப்போசிட்ல இருக்கிற ஆளுக்கு வந்து நான் பேசுறது புரிஞ்சிடணும். மினிமலா பேசுறது. எனக்கு வந்து இது குடுங்க சேட்டா அப்படின்னு கேட்கணும். சேட்டா வந்துரும், சேச்சி வந்துரும். எனக்கு இது வேணும் அப்படின்னு கேட்கணும். அப்போ இதுல எவ்வளவு யோசிச்சு பேசுறேன்? தமிழ் வார்த்தையும் கலந்துடக்கூடாது. புதுசா நான் கத்துக்கிட்ட வார்த்தைய எப்படி பயன்படுத்தி மினிமலா
அவங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டா போதும்னு நம்ம பேசுவோம் இல்லையா? ஸோ ஒரு புது மொழியை நம்ம கற்றுக்கும் போது நம்ம கவனித்து எப்படி பேசுவோமோ அதே போல் நம்ம ஒவ்வொருத்தர்ட்டையும் நம்ம பேசும்போது கவனித்து பேசுங்க. முதல்ல அவங்கக்கிட்ட இருந்து அப்சர்வேஷன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன தேவைன்றது கவனித்து நான் சொன்ன மாதிரி வாய்க்குள்ளேருந்து முத்து விழுகிற மாதிரி தங்கம் விழுகிற மாதிரி நினச்சிக்கிட்டு நீங்கள் பேசும்போது நிச்சயமாக நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஆட்களை வந்து நம்ம பேசுறது புரிஞ்சிடும். இனிமேல் அந்த 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 இது வராது, கம்ப்ளைண்ட் வராது, நீ பேசுறது புரியல அப்படின்றது வரவே வராது. ஸோ இன்னைக்கு பார்த்த விஷயங்களில் தாட்ஸ் அண்ட் திங்கிங்கை பற்றி பார்த்துட்டோம். தாட்ஸுக்கும் திங்கிங்குள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்துட்டோம். திங்கிங்லேயே வந்து ஓவர் திங்கிங் பற்றி பேசிட்டோம். அடுத்தது நம்ம மனசை சமநிலையாக வச்சுக்கிறதுக்கு என்னென்ன முக்கியமான விஷயங்கள்னு பார்த்தோம். அதில் முக்கியமாக கிராட்டிடியூட், அதாவது நன்றி உணர்வை வந்து நம்ம ஒரு உணர்வாக கொடுக்கறது. ரெண்டாவது நம்ம உணர்வுகளை இன்னொருத்தருக்கு நம்ம வந்து சொல்லாமல் அவங்களுக்கு தெரிஞ்சிட போகிறதில்ல. எல்லாருமே ஞானிகள் கிடையாது. அப்போது நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம மனசில் நினச்சதெல்லாம் தெரிஞ்சுக்க மாட்டாங்க. ஸோ நம்ம ஒரு விஷயத்தை வந்து அவங்கக்கிட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும்போது மட்டும்தான் நிறைய விஷயங்கள் அவங்களும் புரிஞ்சுக்குவாங்க, நம்மளாலையும் புரிஞ்சுக்க முடியும். மூணாவது முன்முடிவு. எந்த விஷயத்திலும் முன்முடிவு பண்ணக்கூடாதுன்றத நான் சொல்லியிருக்கேன். முன்முடிவுக்கு முக்கியமாக வந்து நம்மளோட ஈகோ தடுக்கும், நம்ம இதுக்கு முன்னாடி இந்த எக்ஸ்பீரியன்ஸ் தடுக்கும். ஸோ அதெல்லாம் இல்லாமல் அன்கண்டிஷனலாக ஒரு விஷயத்த அணுகுங்க, ஒரு விஷயத்த பண்ணுங்கள். ஒரு நபரை வந்து எந்த ஒரு விஷயத்தையும் வச்சு அவங்கள வந்து முன்முடிவு செஞ்சிடாதீங்க அப்படின்றத தான் சொன்னேன். இன்னொன்று, நம்ம வாழ்க்கையில் நம்மளை சார்ந்தவங்க சுற்றி இருக்கிறவங்க அவங்கள வந்து நம்ம புரிஞ்சிக்கும் போது ஆப்போசிட்டில் இருக்கிற ஆள், அதான் அண்டர்ஸ்டாண்ட் ஆப்போசிஷன் சொல்லுவோம். நமக்கு முன்னாடி இருக்கிற ஆள் வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக அவங்க நம்மளை புரிஞ்சுக்குவாங்க. அங்கே நடக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து சுமூகமாக இருக்குன்றதான் நான் அந்த அண்டர்ஸ்டாண்ட் ஆப்போசிஷனில் சொன்னேன். இன்னொன்று MOM மெடிடேஷன் ஓவர் மவுத், இல்லைனா வாய்க்கு ஜிப்பு போடுறத மட்டும் புரிஞ்சுக்குங்க. நமக்கு எதிரில் இருக்கிற ஆள் சொல்கிறத முதல்ல கேளுங்க, நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்கள் மேலே கவனம் செலுத்துங்க, அப்சர்வ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் தேவைன்னா முத்து போல சில வார்த்தைகளை நறுக்குன்னு பேசி பழகுங்க. இதோட நான் பேசுகிறத முடிச்சுக்கிறேன். இப்போ நான் பேசின விஷயங்களில் சந்தேகம் இருந்தால் தாராளமாக கை தூக்கலாம். ஒரு ஒரு 5-10 நிமிஷத்தில் முடிச்சுக்கலாம். ஏன் எங்கள் பானுமதி அம்மா? ஆமாங்க ஐயா, ஒரு 10 நிமிஷத்துக்கு. ரைட். வாழ்க வளமுடன். உங்களை வாழ்த்தி மகிழாமுங்க ஐயா. தொகுப்புரைக்கு வேலையே இல்லை, நீங்களே அதை தொகுத்து கொடுத்துட்டீங்க எங்களுக்கு நிறைவா. ஒரு நல்லது. 10 பாயிண்ட் தொகுத்து நீங்க முழு வகுப்பையும் அழகா மறுபடியும் ஒரு முறை சொன்னதுக்கு நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். இன்று மிக சிறப்பா ஐயா அவங்க நமக்கு இன்ட்ராக்ஷனா ஒரு நல்ல வகுப்பு எடுத்திருக்காங்க. நமக்கும் ஏதோ கேட்டுட்டு இருந்த மாதிரி உணர்வு இல்லாம நேரடியா உட்கார்ந்து ஐயா கூட நமக்கு நேரடி வகுப்பு மாதிரி ஒரு ஃபீல் வந்தது. நன்றிங்க ஐயா. ஐயா அவர்களே நாம் துரிய நிலையில் நின்று வாழ்த்தி மகிழலாம். ஐயாவே நம்ம ஃபீட்பேக் கொடுத்ததால, அந்த தொகுப்புரை கொடுத்ததால மறுபடியும் நம்ம நேரத்தை வீணாக்க வேண்டாம். அதனால நேரடியாகவே நம்ம ஐயாவை வாழ்த்தி மகிழலாம். அனைவரும் துரிய நிலைக்கு வந்து விடுவோம். இன்று மிக சிறப்பான சிந்தனை விளக்கம் அளித்த அக்கு ஹீலர் ரமீஸ் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அக்கு ஹீலர் ரமீஸ் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களும் அவர்களது அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் அருட்பெயராற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அமைக்க நன்றி. கேள்வி கேட்க இருக்க அன்பர்கள் வந்து நீங்க சிந்தித்து ஒரு 10 நிமிடம் நமக்கு நேரம் இருக்குது, ஹேண்ட்ரைஸ் பண்ணுங்க. அதுக்குள்ள நம்ம அறிவிப்புகள் முடிச்சுட்டு கேள்வி பதில் போயிடலாம். அடுத்த நிகழ்வாக நாம் 8:30 மணிக்கு தற்சோதனை நிகழ்வு இருக்குது. அந்த நிகழ்வில் நாம் எல்லாரும் கலந்துக்கலாம். நாளை அதிகாலை எப்பொழுதும் போல் அனைத்து நிகழ்வுகளும் மிக சிறப்பாக நடைபெறும். நாளைக்கு வந்து வெள்ளிக்கிழமை என்பதால் தனாகர்ஷண சங்கல்பம் இருக்குது, அதில் கலந்துக்கலாம். சித்தர் குழு நிகழ்வுகள் தொடர்ந்து நடைபெறும். நாளை மாலை சிறப்பு சிந்தனை உரைக்காக நம்முடைய இறை ஆசிரியர்கள் வேதாத்திரியாரும் திருமூலரும் என்ற தலைப்பில் கருத்தரங்கம் கொடுக்க இருக்கிறாங்க. வாய்ப்புள்ள அன்பர்கள் எல்லாருமே நம்ம கலந்துக்கலாம். 11 அடுத்த திங்கட்கிழமையிலிருந்து பெரிய மாணவர்களோட வகுப்பு மலைப்பாளத்தில் துவங்குது. அதுக்கு நம்ம மாணவர்களை அனுப்பி வைக்கலாம். வாழ்க வளமுடன். மாணிக்க வாசகம் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா சொல்லுங்க.
ஆக்சுவலா நீங்க சொன்ன அந்த பாயிண்ட்ல நோட் பண்ண நல்லா இருந்ததுயா. எனக்கு டவுட் வந்து இந்த இது சொன்னீங்க, மன சமநிலையா இருக்கிறதுக்கு நம்மளுடைய ஃபீலிங்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு. அப்புறம் இன்னொரு இடத்துல வந்து ரொம்ப பேச வேண்டாங்க. ஸோ இது ரெண்டும் கொஞ்சம் முரண்படுற மாதிரி இருக்கும் இல்லையா? ஆக்சுவலா நான் சொல்றது வந்து என்னன்னா, அந்த ஃபீலிங்ஸை வந்து நம்ம மற்றவங்கள்ட்ட பகிர்ந்துக்கணுங்கள அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, இவர் என்ன எந்த நேரமும் புலம்பிட்டே இருக்காரு தன்னுடைய பிரச்சனைய அப்படிங்கிற மாதிரி ஒதுங்கி போக ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அந்த இதை சொல்றீங்களா, இல்ல ஃபீலிங்ஸ் நீங்க சொல்றது என்னங்கய்யா? அது இல்ல கொஞ்சம் பொதுவா தெளிவுபடுத்திங்களா? நம்மளுக்கு நெருக்கமா இருக்கிறவங்க, உதாரணத்துக்கு நம்மளோட அப்பா அம்மா புரிஞ்சுக்காம போறோம், ஒரு கேப் வரும்ல, ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே ஒரு 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 கேப் வருதுல்ல. இந்த கேப்புக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம நினைச்சுக்குவோம் அவங்கள புரிஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்னு. பொதுவா ஜென்ஸுக்கு என்னன்னா, இது இவங்களை புரிஞ்சிருப்பாங்கப்பா அப்படின்னு நினைச்சிட்டு கடந்துருவோம். அது லேடிஸ் அப்படிதான், இவருக்கு புரிஞ்சிருக்காதா அப்படின்னு. ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நான் இது அன்னைக்கே சொல்லிட்டேன்ல, நீ புரிஞ்சுக்கலையா அப்படின்னு அங்கதான் ஒரு கிளாஷ் வரும். அப்போ நம்ம ஒரு விஷயத்த நம்ம சொல்லாம அவங்களுக்கு தெரியாதுன்றதான் சொல்ல வந்தது. இப்போ நம்மளோட ஒய்ஃபு கிட்ட பேசுற குவாலிட்டியான டைம், நம்ம குழந்தைங்க கிட்ட பேசுற குவாலிட்டியான டைம்னு ஒன்று இருக்கு. அது அங்க வந்து புலம்ப மாட்டோம், டிஸ்கஸ் பண்ணுவோம். டிஸ்கஷன் வேற, நமக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்றது வேற, அட்வைஸ்ன்றது வேற. ஆனா இந்த டிஸ்கஷன் நடக்கும் போது நம்மளை பத்தி எனக்குள்ள என்ன நடக்குது அப்படின்றத நான் வந்து இன்னொருத்தருக்கு சொல்லாம தெரிய போறதே இல்லை. நீங்க ஒரு கேள்வியே மனசுல நினைச்சிட்டீங்க, நீங்க இந்த ரெண்டுத்துக்கும் இருக்க முரண்னை வந்து நீங்க நினைச்சிட்டீங்க, நீங்க என்கிட்ட சொல்லாம எனக்கு எப்படி தெரிய போகுது? ஆனா நீங்க நான் 10 நிமிஷம் தான் இருக்குன்னு சொன்னா நறுக்குன்னு சிக்குன்னு ஒரு 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 30 வார்த்தைகள் என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, இவ்வளவுதான். அப்போ நம்ம நம்ம வந்து அடுத்தவங்க கிட்ட நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணாம நம்மளை பத்தியோ நம்ம நம்ம உள்ள என்ன நினைச்சிட்டு இருக்கோன்றது தெரியவே போறதில்ல. அதனால வந்து ஃபர்ஸ்ட் நம்மளோட குழந்தைங்க கிட்டயும், அதான் நான் உங்களுக்கு உதாரணம் சொன்னேன், ஒரு குழந்தைக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறனாலையோ, சாக்லேட் வாங்கி கொடுக்கறனாலையோ, விளையாட்டு பொம்மை வாங்கி கொடுக்கறதுனாலையோ நம்ம அவங்க மேல வச்சிருக்க பாசம் தெரிய போறதில்ல. கடமையா கடந்துட்டு போயிடுவாங்க, அப்பா தானே அம்மா தானே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த குழந்தைய எவ்வளவு பிடிக்கும், அந்த குழந்தை நம்ம வாழ்க்கையில எவ்வளவு பெரிய ஒரு அங்கம் அப்படின்றத அதுகிட்ட சொல்லாம எப்படி தெரியும் அந்த குழந்தைக்கு? அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். ஓகே, தெளிவு கிடைச்சிருச்சுங்களா? ஸோ இந்த மூணுத்துக்கும் வித்தியாசம் இருக்குங்க. கண்டிப்பா இருக்குங்க. அதான் அந்த அட்வைஸ், அதுக்கப்புறம் நம்ம அந்த டிஸ்கஷன், இதை குவாலிட்டியா சொல்லாமல்லாம் விட்டோம்னா அது வந்து டிஸ்கஷன் அது மாதிரி இல்லாம நமக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் அவங்கள்ட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆனா நமக்குள்ள ஒரு நிச்சயமா நிச்சயமா. அடுத்து சொல்லுங்க. இல்ல நான் சொல்ல வந்தது மணிக்கவாசம் நான் சொல்ல வந்தது நமக்குள்ள ஒரு ஹெல்த்தியான டிஸ்கஷன் இருக்கணும் அப்படின்றதுதான். சரிங்க சரிங்க, சிறப்பு. குவாலிட்டியான டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அந்த டைம்ல இந்த ஃபீலிங்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணி பாருங்க, நிறைய லைஃப்ல நிறைய சேஞ்சஸ் வரும். ஓகே, வாழ்க வளம். ஜானகி அம்மா. வாழ்க வளம். நன்றிங்க ஐயா. ஜானகி அம்மா. ஐயா வாழ்க வளமுடன். சொல்லுங்க. ஸ்பீச் வந்து ரொம்ப சிறப்பா இருந்துச்சுங்க ஐயா. இப்ப நீங்க சொன்ன விஷயம் இப்ப எனக்கு நான் டவுட்காக கேட்கலைங்க ஐயா, இப்போ ஒரு விஷயத்த ஷேர் பண்ணிக்கிறதுக்காக சொல்றேங்க ஐயா. நீங்க சொல்ற அந்த தேங்க்ஸ் வந்து நான் நிஜமா வந்து அது எங்க பேத்திங்க கிட்டதான் இருந்து கத்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து ஃபாரின்ல இருக்காங்க, சின்ன பொண்ணுங்க தான். ஆனா நான் ஒவ்வொரு விஷயம் செய்யும் போதும் வந்து உடனே தேங்க்ஸ் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்தா தேங்க்ஸ் சொல்லுவாங்க, ஒரு சாப்பாடு போட்டு கொடுத்தா தேங்க்ஸ், ஒரு குழம்பு ஊத்துனா தேங்க்ஸ், இப்படியே சொல்லுவாங்க. அத வந்து நான் அப்படியே அந்த மைண்ட்ல எனக்கு வந்து அதை ஏத்துக்கிட்டு இங்க வந்த உடனே நான் வந்து ஒரு ஆட்டோல ஏறினா இறங்கும் போது அந்த டிரைவருக்கு தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு வருவேன். அதே மாதிரி டாக்ஸில ஏறினா தேங்க்ஸ் சொல்லுவேன். அப்ப அவங்க சொல்லும் போது அவங்கள சில சமயத்துக்கு முகத்தை பாக்குவேன், அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா சிரிச்சுக்கிட்டு நமக்கும் ஓகேங்கம்மா சரிங்கம்மா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்ப அந்த அந்த ஒரு சந்தோஷமானத வந்து நானும் ஃபீல் பண்றேங்க. அது மாதிரி வந்து இப்போ இது நீங்க வந்து இது விட்டுறாதீங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம். எந்த ஒரு முன்முடிவு இல்லாம அந்த குழந்தைங்க கிட்ட இருந்து நீங்க கத்துக்கிட்டீங்க பாத்தீங்களா, அது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அது பண்ணிட மாட்டாங்க. அண்ட் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க.
இனிமேல் ஒரு படி மேலே போய் நான் சொன்ன மாதிரி வெறும் தேங்க்ஸ்ன்ற அந்த வார்த்தையில முடிச்சிடாம என்கிட்ட இருந்து ஆரம்பிச்சிடாதீங்க. தேங்க்ஸ்ன்றத ஒரு வார்த்தையில முடிச்சிடாம இன்னும் கொஞ்சம் நம்ம நம்ம வந்து இரவு ஃபுல்லா நம்மள கூட்டிட்டு போயிருப்பாங்க பஸ் டிரைவர். அவங்க கிட்ட இறங்கும் போது ஐயா ரொம்ப நன்றி, ஏன்னா அவரோட தூக்கத்தை தொலைச்சிட்டு நம்மளை சேஃபா கொண்டு போய் இறக்குனாங்க, ரொம்ப சேஃபா கூட்டிட்டு வந்தீங்க, நன்றிங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நன்றின்ற வார்த்தை இல்லாம அவங்க கிட்ட எப்படி காம்ப்ளிமெண்ட் கொடுப்பீங்க, ஒரு நன்றி உணர்வை எப்படி வெளிப்படுத்துவீங்கன்றதை கத்துக்குங்க, அதை செயல்படுத்துங்க. நல்லதும்மா. அடுத்து நிறைய பேர் கை தூக்குனாங்க, காணாம போயிட்டாங்க. ஜெயகிருஷ்ணன் அம்மா. ஐயா வாழ்க வளமுடன். ஐயா சொல்லுங்க. இந்த பர்டிகுலர் இண்டிவிஜுவலை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க, அவங்க வளர்ந்த விதம், அவங்களோட சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அதே பேட்டர்ன்ல அவங்க பழகிட்டே இருக்கிறாங்க, ரிப்பீட்டட்லி அதே மாதிரி இருந்துட்டு இருக்காங்கன்னா வந்து நம்ம அப்சர்வ் பண்றதை விட வந்து சிம்பிளா ஸ்மைல் பண்ணிட்டு போனா நல்லதா? அன்றாட வாழ்க்கையில நம்ம கூடவே இருக்காங்க அப்படின்னா அவங்கள பத்தி நம்ம புரிஞ்சுக்கணும். எதனால அப்படி இருக்காங்க, எதனால அப்படி இருக்காங்க, அந்த அந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு சார் இந்த ஒரு விஷயத்தினாலதான் அவர் கோவப்படுறாரு, இந்த ஒரு விஷயத்தினாலதான் அவர் ஒரு லைஃப்ல வந்து பாதிச்சதுனாலதான் அவங்க நம்ம கிட்ட இப்படி ரியாக்ட் பண்றாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அவங்க கிட்ட அதே மாதிரி ரியாக்ட் பண்ண மாட்டோம். இதுக்கு முன்னாடி கோவ உணர்வு வெளிப்படுத்தணும், கோவப்பட்டுருவோம். இதுக்கு மேல அப்படி இருக்க மாட்டோம். ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வேற ஒரு ஆங்கிள் அவங்கள பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னாலே ஒரு பெரிய சேஞ்ச், பெரிய ஷிஃப்ட் வரும். நன்றிங்க. அடுத்து கீதா குழந்தை வேலையா அம்மா. கீதா அம்மா. ஐயா வாழ்க வளமுடன்ங்கய்யா. வணக்கம். வாழ்க வளமுடன்மா. நானும் அங்க வந்து இந்த நன்றி சொல்ற பழக்கம் வந்து மன்றத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இருந்ததுங்க. ஆனா அது கொஞ்சம் கொஞ்சம் தான் சொல்றதுக்கு. திரும்ப சொல்லிக்கிறேன், ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க. நம்மளோட ஏதாவது சொல்றேன், மாம பயன்படுத்துங்க, வாய்க்கு ஜிப்பு போடுங்க. நான் வந்து சந்தேகத்தை தான் இங்க கேட்க சொன்னேன். நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸோ நம்ம எப்படி உள்ள வந்தோன்றது வேண்டாம். சந்தேகம் இருந்தா நம்ம, நான் பேசின டாபிக்ல சந்தேகம் இருந்தா நம்ம பேசுவோம். அதே மத்தவங்ககிட்ட நம்ம சொல்லும் போது, நம்ம வீட்டுல இருக்கிற நபர்கிட்ட நம்ம சொல்லும் போது அதை அவாய்ட் பண்றாங்க. வெளி நபர்கிட்ட நம்ம சொல்லும் போது சந்தோஷப்படுறாங்க. ஆனா வீட்டுல இருக்கிற இதுக்கெல்லாம் ஏன் நம்ம டேங்க் சொல்லணும், நம்ம வாடகை கொடுக்குறாங்க, அவங்களுக்கு எதுக்கு நம்ம போய் டேங்க் சொல்லணும் அப்படிங்கிறாங்க. இருந்தாலும் அது நன்றின்னு அனுப்புங்க, அதுதான் மெசேஜ்னாச்சும் அனுப்பணும், சொல்லணும் அப்படின்னு நான் விரும்புறேங்க சார். நீங்க சொல்ல வந்து கரெக்டா சொல்லுங்க, யாருக்கு வாடகை கொடுக்கணும்? இப்ப நம்ம வந்து நம்ம வீடு வச்சிருக்கோம், வாடகை வாங்குறோம், அவங்களுக்கு நம்ம நன்றி வாடகை அனுப்புனாங்கன்னா நம்ம நன்றி சொல்லணும் இல்லைங்க சார். அதுதானே விரும்புறேன். அதுதான் நான் விரும்புவேன். அது எதுக்கு சொல்லணும், நம்ம வாடகை விட்டா நம்ம வீட்டுல குடியிருக்காங்க, வாடகை தராங்க, நம்ம எதுக்கு நன்றி சொல்லணும், அதுக்கெல்லாம் எதுக்கு அப்படிங்கிறாங்க. அவங்க வந்து வாடகை போடும் போது நீங்க ஒரு தேங்க்ஸ் சொல்றதுனால அவங்க உங்களை வாழ்த்துவாங்க அப்படின்றத புரிஞ்சுக்குங்க. அதுதான் என்னோட விருப்பம். நான் போடுவேன், என் ஹஸ்பண்ட் அது எதுக்கு அவங்ககிட்ட சொல்லணும், அது எதுக்கு அப்படிங்கிறாங்க. எனக்கு அது சொல்லணும்ட்டு மறுபடியும் என்னிடத்துல இருந்து நான் மெசேஜ் பண்ணிடுவேன். நீங்க அடுத்தவங்கள பார்க்கவே பார்க்காதீங்க, நீங்க மாறுங்க, உங்களை சுத்தி எல்லாம் மாற்றம் வரும். அப்போ இந்த நன்றி உணர்வு என்ன, யாருக்கு என்ன அப்படின்லாம் யோசிக்காதீங்க. நமக்கு ஒன்று பண்ணுறாங்களா, அது பணமாக இருக்கட்டும், ஒரு சின்ன உதவியாக இருக்கட்டும், ஒரு ஊறுகாய் கொண்டு வந்து கொடுக்குறாங்க, என்னமோ இருக்கட்டும், ஒரு நன்றி. அப்பா தேங்க்ஸ்ப்பா, நல்ல வேலை கரெக்டாக சாப்பிட போனேன், நீ ஊறுகாய் கொண்டு வந்து கொடுத்த செம அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நன்றி சொல்லுங்க, போதும். அப்போ இங்கே யாருக்கு அந்த உதவி பண்ணுறாங்க, எப்படி வருது, நான் ஒரு சர்வீஸ் பண்ணுறேன் அதனால் அவங்க திரும்ப எனக்கு பணமாக கொடுக்குறாங்க, அதெல்லாம் வேண்டாம், தேங்க்ஸ் சொல்லாமே. நிச்சயமாக அவங்களோட லைஃப்பில் மாற்றத்தை கொடுக்கும், உங்களுக்கும் அது மாற்றத்தை கொடுக்கும். சூப்பர். அடுத்து மல்லிகாமா. மல்லிகாமா. வாழ்க வளமுடன் ஐயா. இப்ப நீங்க பேசுறீங்க, நான் இங்க கேட்டுட்டே இருக்கேன், ஆனா என் மைண்ட் வந்து வேற எங்கேயோ போயிட்டு இருக்கு. அதை எப்படிங்கய்யா மாத்துறது? இப்ப நீங்க சொன்னீங்க பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கணும்னு சொல்றீங்களா, அது எப்படிங்கய்யா கொண்டு வர்றது? அதுதான் இது இயல்பா உங்களுக்கு வந்துடணும் அப்படின்னா முதல்ல நீங்க பண்ண வேண்டியது உங்களுக்கு பிடிச்ச வேலைகள் மேல கவனம் செலுத்துங்க. நான் உதாரணமா சொல்றது என்னன்னா, உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை முதல்ல நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. ஒரு புத்தகம் பிடிக்குமா, புத்தகம் படிக்கிறது பிடிக்குமா, பாட்டு கேட்கறது பிடிக்குமா, சமைக்கிறது பிடிக்குமா, வெளியே போறது பிடிக்குமா, எது பிடிக்கும்ன்றத முதல்ல தீர்மானிங்க. தினமும் அது பண்ற விஷயமா இருக்கணும். ஒரு பாட்டு கேட்கறதுனா நிச்சயமா ஒரு ஆள் வந்து ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் பாட்டு கேட்பாங்க. புத்தகம் படிக்கிறதுனால அதே மாதிரி பண்ணுவாங்க, சமைக்கிறதுனால அதே பண்ணுவாங்க, வீடு சுத்தம் பண்றதுனால அதே தான் இருக்கும், தோட்ட வேலைகள் பண்றது அதே தான். ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் தினமும் நீங்க செய்யற விஷயத்த எப்போதும் போல இல்லாம கொஞ்சம் கூடுதல் கவனத்தோட அதை செய்யுங்கன்னு சொல்றேன், அவ்வளவுதான்.
அது செஞ்சு பாருங்க. ஒருவேளை சமைக்கிறது உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா, நீங்க நீங்க சமையல் மேல கவனத்தை வச்சு உப்பு போடும்போது, மிளகா பொடி போடும்போது, ஒரு 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 அரைச்சு ஒரு மசாலா போடும்போது, ஒரு காய்கறி நறுக்கும்போது கவனிச்சு பண்ணி பாருங்க. அந்த உணவோட சுவை வேற மாரி இருக்கும். நிச்சயமா உங்களுக்கு ஒரு நல்ல கமெண்ட் வரும். கவனிச்சு பண்ண 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 உங்களோட சிந்தனைகள் ஃபுல்லா பிரசன்ட்ல வர ஆரம்பிச்சுரும். நீங்க தேவையில்லாத யோசனைக்கு போமாட்டீங்க. இது இது ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட்டா நீங்க பண்ண வேண்டிய விஷயம் பிரசன்ட்ல இருக்கிறது. அது பண்ணுங்க. அதுக்கப்புறம் படிப்படியா நம்ம நிறைய விஷயங்கள மாற்றத்துக்கு கொண்டு வரலாம். சரி. நன்றிங்கய்யா. அடுத்ததுங்கய்யா. 2 கேள்வி இருக்காமா மல்லிகாம்மா? மல்லிகாம்மா. ஐயா வாழ்க வளமுடன். இப்ப நம்ம சொல்லுங்க. தூங்குறப்ப வந்து ஐயா வாழ்க வளமுடன். நம்ம ம். தூங்குறப்ப வந்து நம்ம தூக்கம் வருது. ஆனா வந்து சிந்தனை வந்து வேற வேற எங்கேயோ போயிட்டு அந்த தூக்கமே ஒரு ஒரு நாள் வரவே மாட்டேங்குது. இப்போ உதாரணத்துக்கு நாளைக்கு ஊருக்கு போகணும்னு நினைச்சா கூட நம்ம அதை நினைக்க மாட்டேங்கிறோம். ஆனாலும் தூக்கம் வர மாட்டேங்குது. அந்த நினைப்பிலேயே இருந்து நமக்கு தூக்கம் வர மாட்டேங்குதுங்கய்யா. சரிங்க. அது அது எதனால அப்படின்னா, நம்ம வந்து ஒரு ஒரு பயம். டிராவல் பயம், இல்லன்னா அடுத்த நாள் என்ன நடந்துருமோ அப்படின்றத பயம். மனுஷனா பொறந்தா நம்ம பண்ண வேண்டிய விஷயம் இரவுல தூங்குறது மட்டும்தான். அதிகபட்சம் நம்ம வந்து தூக்கத்துக்கு நம்ம ஒரு ஒரு பயிற்சி பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, பெரிய பயிற்சி ரொம்ப உதவியா இருக்கும். நான் சொல்றேன். அத ஃபாலோ பண்ணுங்க. நீங்க பண்ண வேண்டியது லைட் ஆஃப் பண்ணி, கண்ண மூடி பெட்ல படுக்கணும். இதுதான் பெரிய பயிற்சி. நான் தூங்கணும். அவ்வளோதான். இத பண்ணுங்க. இத தவிர்த்து எந்த வேலையும், எந்த சிந்தனையும் நம்மளுக்கு இருக்கக்கூடாது. சரிங்களா? இத பண்ணுங்க. நிச்சயமா ஒரு பெரிய சேஞ்ச் வரும். நீங்க நீங்க பகல் நேரங்கள்ல விழிப்பு நிலையில இருக்கும்போது, நீங்க பிரசன்ட்ல இருந்து பாருங்க. தேவையில்லாத சிந்தனைகள குறைச்சிட்டு வர, வர, வர இந்த இரவு தூக்கம் வந்து நிச்சயமா சரியாயிடும். நான் 4Gய பத்தி பேச முடியல. நேரம் கருதி நம்ம இன்னொரு நாள் வாய்ப்பு இருந்தா திரும்ப பேசுவோம் நம்ம. ஸோ இதுல திரும்ப ஏதாவது சந்தேகம் இருக்கா? இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். இல்லன்னா இதோட முடிச்சுக்குவோம். முடிச்சுக்கலாங்கய்யா. யாரும் ரைஸ் பண்ணல. முடிச்சுக்கலாம். ரொம்ப சிறப்பு. இன்னும் வாய்ப்பு கிடைச்சா இன்னும் திரும்ப உடல் பத்தி நம்ம நம்ம பேசுவோம்மா. சரிங்கய்யா. ஓகேங்க. வாய்ப்பு ஐயா கிடைச்சா. நான் ஒரே வரேன். ஒரு விஷயம் சொல்றேன். நீங்க நன்றி உணவுல அந்த காம்ப்ளிமெண்டரி குடுக்கணும்னு சொன்னீங்க இல்லைங்கய்யா? ஆமா. அதுல வந்து நம்ம ஏர் ஹோஸ்டஸ்க்கு ஒரு தடவை நான் வந்து ஆல் ஆஃப் யுவர் வேல்யூபிள் சர்வீஸ் ஐ லவ் யூ தேங்க் யூ அப்படின்னு சொன்னது. அவங்க அவ்வளோ குஷி. நான் கூட எல்லாரையும் கூப்பிட்டுட்டாங்க. எல்லாரையும் கூப்பிட்டு மேம் தேங்க்ஸ் சொல்றேன். நம்மளோட சர்வீஸை பத்தி அவங்க எப்படி சொல்றாங்க அப்படின்னு. அப்படி ஒரு மகிழ்ச்சி. அப்படியே குதிக்கிறாங்க ஐயா அவங்க. அந்த ம், ம், அது ஒரு அனுபவம். நம்ம இறை சாதனை மார்க்கத்துல நம்ம இறை மதன் ஐயா வந்து நன்றி உணர்வு தவம்னு ஒண்ணு வடிவமைச்சு ஒவ்வொரு நாளும் அதிகாலை முதல்ல நாங்க வந்து இறைவனுக்கு குருவனுக்கு பாடிட்டு அந்த நன்றி உணர்வு தவம் பண்ணிட்டு தாங்க அடுத்த வேலையே வரும் அதுல. நிச்சயமா. இல்ல அது எல்லாருக்கும் தெரிஞ்சது எனக்கு ஆக்சுவலி. ஏன்னா நீங்க 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 பண்ணும்போது நெறைய விஷயங்கள் நன்றி உணர்வோட பண்றீங்கன்றது தெரிஞ்சதுனால தான் அது அத பத்தி நெறைய டச் பண்ணல. இருந்தாலும் நம்ம வந்து அந்த நான் சொல்லுவேன் இல்லையா? டேக் இட் ஃபார் கிராண்டட்ன்ற மாரி. நம்ம காசு குடுக்குறோம், அவங்க செய்றாங்க. நம்ம எதுக்கு போய் அவங்களுக்கு நன்றி சொல்லணும்? நம்ம நம்ம வீட்ல அவங்க குடியிருக்கிறாங்க. அவங்க நம்மளுக்கு காசு குடுக்குறாங்க. இதுக்கு எதுக்கு நம்ம போய் தேங்க்ஸ் சொல்லணுன்ற அந்த அந்த விஷயங்கள்லாம் மாறணும் நம்மகிட்ட. இன்னும் கண்டிப்பாங்கய்யா. இன்னும் இன்னும் நெறைய விஷயங்கள் இருக்குமா. இந்த மனம் சார்ந்த நம்ம அன்றாட வாழ்க்கையில சேஞ்சஸ் பண்ண வேண்டியது நெறைய இருக்கு. ஆனா முக்கியமா பார்த்தீங்கன்னா, இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்லாம விட்டுட்டேன். பரவால்ல. நான் அடுத்தடுத்த வகுப்புல சொல்றேன். இது நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா ரொம்ப சிறப்பு. ஒவ்வொரு விஷயத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா ரொம்ப சிறப்பு. அதுதான் நான் ஹோம்ஒர்க் எதிர்பார்க்கிறேன். மாதிரி கொடுத்துருங்கய்யா. ஹோம்ஒர்க் மாதிரி கொடுத்துருங்க. அடுத்த அதான் வகுப்பு அடுத்த வரும்போது வகுப்பு நிச்சயமா அடுத்த வகுப்புல வந்துட்டு இது இம்ப்ளிமெண்ட் பண்ணி 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 எத்தனை பேர் வந்து மாற்றத்தை பார்த்துருக்கீங்க அப்படின்றது எனக்கு சொன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும். அதுதான் வந்து இந்த ஒரு செஷனுக்கு குடுக்குற ஒரு மதிப்பா இருக்கும். வேற எதுவுமே எதிர்பார்க்கல நம்ம. உங்களுக்குள்ள மாற்றம் வந்துருச்சுன்னா எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இல்லையா? இவ்வளோ நேரம் கண்டிப்பா நான் செலவு பண்ணி ஒரு நம்ம நம்ம டைம் ஸ்பெண்ட் எல்லாரும் டைம் ஸ்பெண்ட் பண்றோம். எல்லாரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்து இங்க உட்காந்துருக்கோம். அதுக்கான பலன் வந்துட்டு நம்ம அங்க தான் நம்ம பார்க்க முடியும். ஸோ சீக்கிரமா பலனோட அடுத்த சந்திப்புல நம்ம சந்திப்போம். நன்றிங்கய்யா. நன்றிங்கய்யா. நன்றி. நன்றி. மீண்டும் உங்களுக்கு ஒரு முறை நன்றியும் வாழ்த்துக்களும் தெரிவிச்சவங்க ஐயா.